ஆமென். ආමේන්. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ඉතාමත් සතුටු වෙලාවකින් අපි පැමිණ සිටිනවා. ஆமென். ஆமென். எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள்? මේ දිනෙක මේ සන්තෝෂෙ මුක්තිය. ஆமென். ආමේන්. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அந்த வண்ணமாக உரைக்கிறது. අපිසාන දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒ වගේම කියවනවා. ஆமென். அதனாலே நாங்கள் ஒரு அருமையான பொழுதிலே நாங்கள் சகோதரர்களாக நாங்கள் ஒன்று கூடி ඒ இருக்கிறோம். නිසා උතුම් වෙලාවකින් අපි සියලු සහෝදර සහෝදරියෝ අපි දැසලා ඉන්නවා. ஆமென். அந்த மகத்தான ஒரு நேரத்திலே அவருடைய ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் ඒ வந்திருக்கிறோம். නිසා මේ උතුම් වෙලාවතුලින් උන්වහන්සේගේ සහභාගීත්වම තුලින් අපි සියලු දෙනාම පැමිණ සිටිනවා. ஆமென். ராபோஜனம் என்று பார்க்கும்போது ஒரு கொம்யூனியன், அது ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியமாய் රාත්‍රී භෝජනේ කියලා කියනකොට ඒ කොමිනියන් එක සහභාගීකමයි. ஆமென். நாங்கள் ஒவ்வொரு முறையும் අපි හැම සෑම දිනම நாங்கள் 5 வருடங்களாக நாங்கள் நடத்தி வருகிறோம். අවුරුදු පාදක මේ රැස්වීම පවත්වාගෙන යනවා. நான் முதலாவதாகவே ஒரு ராபோஜனத்துக்குள்ளாக தான் ஒவ்வொரு முறையும் நான் அதை මේ நடைமுறைப்படுத்துவேன். රැස්වීම පටන් ගන්න මේ රාත්‍රී භෝජන තුලින් තමයි මේ රැස්වීම අපි පටන් ගන්නේ. ஏனென்றால் இந்த இணைப்பானது அவருடைய வார்த்தையோடு இருக்க வேண்டும். භක්තිසාධන මේ සහභාගීකම දෙවියන් වහන්සේ වචන තුලින් සිටින්න. ஏனென்றால் அந்த இணைப்பு தான் உண்மையாக இருக்க முடியும். භක්තිසාධන දෙවියන් ඒ සහභාගීකම තමයි ඒක සැබෑ වෙන්න පුළුවන්. ஏனென்றால் இந்த ஐக்கியமானது அவருடைய வார்த்தையோடு உள்ளதாக මේ இருக்கு. සහභාගීකම තමයි මේ දෙවියන් වහන්සේ වචන තුලින් දීන්නේ. அதனால தான் அங்கே யோவான் 1:3 அங்கே මේ சொல்லப்படும் ධර්මපත්‍රය කියනකොට යෝවාන් පොතේ කියනවා පළවෙනි පරිච්ඡේදයේ තුන්වෙනි පදේ நாங்களும் உங்களை அழைக்கிறோம். මම අපි ඔබව කැඳවනවා. எங்களுடைய ஐக்கியம் අපේ සහභාගීකම அவருடைய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ளது. අපි පියාණන් වහන්සේ තුලින් ඒ පුත්‍ර වහන්සේ තුල ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් ඒ සහභාගීකම තියෙනවා කියලා ඒ වචනේ පවසනවා. அதனாலே நாங்களும் உங்களை அழைக்கிறோம் என்று அவருடைய அப்போஸ்தலர்கள் அங்கே ඒ නිසා அழைக்கிறார்கள். මේ බේරිතියෙන් ඒ නිසා අපි ඔයගොල්ලෝ කැඳවනවා කියලා ඒ බේරිතුවර කියනවා. அது ரெண்டு அல்ல, ඒක දෙකක් නෙවෙයි. ஒரே தேவன். එකම දෙවියන් වහන්සේ. ஆதியிலே அவர் வார்த்தையாயிருந்தார். මුල් කාලේ උන්වහන්සේගේ වචනේ තුලින් සිටියා. அந்த வார்த்தை மாமிசமாக ඒ வெளிப்பட்டது. වචනයෙන්ම මාංශේ ප්‍රකාරම මේ පිටත් වුණා. அதனால்தான் ஒரு ராபோஜனமானது வார்த்தையை கைக்கொள்ளுகிறவனால் மாத்திரமே பெற முடியும். රාත්‍රී භෝජනය කියලා කියන්නේ වචනේ ඒ පිළිපදින තනතා විතරයි ඒ රාත්‍රී භෝජන පංගකාර ලබන්න පුළුවන්. அதனால்தான் இந்த ஐக்கியமானது ஒரு கொம்யூனியனுக்குடாக ඒ නිසා ஆரம்பிக்கப்பட்டது. තමයි මේ සහභාගීකම මේ රාත්‍රී භෝජන තුලින් අපි මේ පවත්වන්නේ. ஏனென்றால் அது ஒரு பயபக்தியின் ஒரு நேரம். මක්නිසාද මේ බයභක්තිකම அந்த ஐக்கியமானது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் මේ அறிந்திருக்கிறீர்கள். සහභාගීකම කොයි ආකාර කියන එක ඕගොල්ලෝ දැන සිටිනවා. அந்த மகத்தான ஒரு இணைப்பிலே மீண்டுமாக நாங்கள் ඒ வந்திருக்கிறோம். සහභාගීකම අපේ ඒ සියලු දෙනාම නැවතත් පරිදි සිටිනවා. அதனாலே என்னுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களையும் அவருடைய விசுவாசிகளையும் நான் வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ඒ නිසා මගේ කැඳවීම අහලා ඒ සියලු දෙනා පැමිණ සිටා දේව සේවකයන් මේගොල්ලන්ගේ ඇදලිවාන්නේ සියලු දෙනාම උන්වහන්සේගේ නාමයෙන් මම ඉතාමත් ආදරේ කැඳවනවා. ஆமென். அதனாலே சபையார் சார்பில் நான் உங்களை ඒ வரவேற்கிறேன். නිසා මේ සභා තුලින් ඕගොල්ලෝ සියලු දෙනාම අපි කැඳවනවා. நாங்கள் இந்த முறை அழைப்பு கொடுக்கும்போது මේ පාර ඕගොල්ලෝට මේ කැඳවීම දෙනකොට நாங்கள் எல்லாருக்கும் போன்லயே தான் நாங்கள் அழைப்பு සියලු கொடுக்கிறோம். දෙනාටම ෆෝන් එකෙන් තමයි අපි මේ කැඳවීම දුන්නා අපි. சில பேருக்கு வந்து நாங்க போன்லயும் நாங்கள் கொடுக்கவில்லை. සමහර අයට අපි ෆෝන් එකේ කිව්වේ නැහැ. ஏனென்றால் அந்த அழைப்பானது அதை தட்டி கழிப்பதற்காக அல்ல. ඒ කැඳවීම ඒගොල්ලන් මේ සුළුකට සලකන නෙවෙයි. அந்த வார்த்தையானது அங்கே உண்மையாகவே கைக்கொள்ளுகிறவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே அப்படி செயல்பட்டோம். ඒ වචනේ කවුරුත් දෙවියන් වහන්සේ වචනේ ඒගොල්ලන් සියලු දෙනාම අර පිළිපදින්නවද කියලා බලලා තමයි අපි ඒ වගේම අපි ඒ වගේ ආචාර්ය දුන්නා ඒගොල්ලන්ට. ஏனென்றால் தேவன் குழப்பத்துக்கு அவர் தேவன் அல்ல. මක්නිසාද දෙවියන් වහන්සේ කැළඹීමට දෙවියන් වහන්සේ නෙවෙයි. அவர் சமாதானத்துக்கே தேவன். සමාදානයේ දෙවියන් වහන්සේ. நாங்கள் வார்த்தையோடு நாங்கள் வரும்போது වචනේ තුලින් අපි පැමිණ සිටිනකොට உண்மையான ஜனங்கள் அந்த ஐக்கியத்தை அவர்கள் நேசிப்பார்கள். සබාව දෙවියන් වහන්සේ සනඟ මේ සහභාගීකම ඒගොල්ලන්ව ප්‍රේම කරනවා. ஏனென்றால் அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முற்குறிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அந்த அப்படிப்பட்டதான ஒரு இணைப்பை, வார்த்தையின் ஒரு இணைப்பை அவர்கள் விரும்புவார்கள். මක්නිසාද ලෝකේ ප්‍රථම
ලෝකේ මවන්න ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ තෝරගත්ත මිනිස්සු ඒ දේවල් ඒගොල්ලෝ ප්‍රේම කරනවා. ஏனென்றால் அது அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வார்த்தை அவர்களை இணைக்கிறதா ඒ නිසා තමයි ඒගොල්ලන් නෙවෙයි ඒගොල්ලන්ගේ ඇතුලේ තියෙනා දෙවියන් වහන්සේ වචනේ තමයි මේ සහභාගීකම එකමුතු කරන්නේ. ஏனென்றால் இது எங்களுடைய ஆரம்பம் அல்ல. ඒ මක්නිසාද මේක අපි පටන් ගැනීම නෙවෙයි. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்திருக்கிறார். ලෝකේ ප්‍රථම උන්වහන්සේ අපිව තෝරගෙන තියෙනවා. இன்றைக்கு அவருடைய திட்டத்தின்படி நாங்கள் வெளியிலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ මේ තීරණය තුලින් තමයි අපි මේ ලෝකේ ඉඳලා අපි උන්වහන්සේ කැඳවලා තියෙනවා. ஆமென். அதனாலே இந்த வேலையை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ඒ නිසා මේ වෙලාව තුලින් මම ඉතාම සතුටු වෙනවා. எங்களுக்கு சரியாக 4:30 மணிக்கு துவங்க முடியாமல் போய்விட்டதுக்காக நான் வருந்துகிறேன். හරියාකාර මේ 4 මාරට පටන් ගන්න බැරි වුණා. ඒ නිසා මම කනගාටු වෙනවා. இன்றைக்கு ஒவ்வொருடைய பிரயாண நேரங்கள் மாற்றமாயிருந்தது, தாமதித்தது நிமித்தம் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ඒගොල්ලන්ගේ ගමනීමේ පොඩක් මේ ප්‍රාදමත් වුණා. මේ වෙලාව පරක් වුණා. ඒ නිසා පොඩක් මේ වුණා. ஆனாலும் நாங்கள் சௌரலாக இருக்கிறோம். ඒ නමුත් අපි සීල දනාම සහෝදරයෝ நாங்கள் ஒரு ஐக்கியம் கொள்ள நாங்கள் අපි வந்திருக்கிறோம். ඒක සහභාගීකමට පැමිණී සිටිනවා. குறைபாடுகள் இருந்தால் கிறிஸ்துக்குள்ளாக மன்னித்து நடக்கும்படியாக நாங்கள் අතතරේ வேண்டிக் අඩුපාඩු கொள்கிறோம். තියෙනවා නම් ක්‍රිස්තුසාස තුලින් තමා තුලින් අපි මේ ආරම්භ කරගමු. நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் பிரயாசப்படுகிறோம் உங்களுக்கு நன்மையானதை செய்ய. ඉතාමත් අපි උත්සාහවත් වෙනවා ඔයගොල්ලෝ කොහොමද යාපත් දෙයක් කරන්න ඕනේ කියලා. அப்படி இருந்தும் நாங்கள் முடியாமல் போகலாம். සමහර වෙලට අපිට මේ ඉස්සර දේවල් කරන්න බැරි වෙනවා. அப்படி இருக்குமானால் கிறிஸ்துக்குள்ளாக மன்னிக்கும்படியாக ඒ நாங்கள் වගේ අඩුපාඩු තියෙනවා නම් ක්‍රිස්තුසාසතර ඔයගොල්ලෝ කමාව දෙන්න ඕනේ කියලා මම ඔයගොල්ලෝ සභාවෙන් ඉඳලා நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நாங்கள் අපි வந்திருக்கிறோம். එක්කෙනාව විමසින්න එක්කෙනාත් එක්ක අපි මේව කරගන්න ඕනේ. நாங்கள் அநேகராகிய நாங்கள் அவயங்களாக கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றுபட்டிருக்கிறோம். අපි බොහෝ අය ක්‍රිස්තුසාසතර එක්ක අවය වගේ ක්‍රිස්තුසාසතර අපි එකමුත් වෙලා තියෙනවා. இந்த காலம் பொல்லாதது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். මේ කාලේ ඉතාම නපුරු කාලේ කියලා අපි දැන සිටිනවා. ஆனாலும் இந்த மகத்தான நேரத்திலே தேவன் தன்னுடைய மனவாட்டியை தெரிந்து නමුත් கொண்டார். මේ උතුම වෙලාව තුලින් උන්වහන්සේ තමාගේ මනමාලිය උන්වහන්සේ කැඳවලා තියෙනවා. அவள் விழுந்து போக முடியாது. එයා මේ වැටෙන්න බෑ. தேவன் அங்கே பிசாசோடு அங்கே சேலஞ்ச் பண்ணுகிறார். යේසුස්වහන්සේ යක්ෂයාත් එක්ක මේ චැලෙන්ජයක් තියලා තියෙනවා. ஏனென்றால் முதலாம் ஏவாள் விழுந்து போனால் ஆனால் இரண்டாம் ஏவாளோ விழுந்து போக முடியாது. සාධන බලන්නේ එයා වැටිලා ගියා. නමුත් දෙවෙනි එයා වැටින්න බෑ කියලා උන්වහන්සේ වචනේ. ஏனென்றால் தீர்க்கதரிசி சொல்றார் அந்த சீக்ரெட் அந்த ரகசியத்தை தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கு வெளிப்படுத்தினார். අපසාද යේසුස්වහන්සේ මේ කතෝලික පවසනවා ඒ රහස මා අභිලාෂය තමන්ගේ මනමාලියට විතරයි උන්වහන්සේ ඉදිරිය කරලා තියෙනවා කියලා කියනවා. அவள் அறிந்திருக்கிறாள். එයා විතරයි මේ දැන සිටිනවා. அந்த ரகசியத்துக்கு கூடாக அவள் அங்கே அந்த வெளிப்பாட்டு கூடாக அவளால் ஜெயம் பெற முடியும். ඒ රහසිය තුලින් අභිලාෂය තුලින් තමයි එයා ජීවත් වෙනවා කියලා ඒ කතෝලික අපිට පවසනවා. அநேகர் இந்த காலத்தை விரும்பினார்கள். බොහෝ අය මේ කාලය ගැන මේගොල්ලෝ කැමති වුණා. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தேவன் அந்த காலத்தை கொடுத்தார். නමුත් මටයි ඔයගොල්ලන්ට උන්වහන්සේ මේ වෙලාව දීලා තියෙනවා. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். අනිසා දෙවියන් වහන්සේ අපි සමග தேவன் இந்த நாளிலே வார்த்தையாக உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ දවසේ උන්වහන්සේ වචන වගේ අපි තුලින් ඉන්නවා. அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாய் இருக்கிறது. මේ වචනේ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் මේ වචනේ ඔයගොල්ලන් තුල සිටිනවා නම් நீங்கள் உங்களுடைய பெயரை கண்டுகொள்ள முடியும். ඔබගේ නම ඔයගොල්ලන් දකින්න පුළුවන්. இந்த மகத்தான ஒரு நேரத்திலே මේ උතුම් වෙලාවදී நாங்கள் வார்த்தையோடு இணைந்து ராபோஜனத்துக்கு நாங்கள் கடந்து අපි போவோம். වචනේ තුලින් සහභාගී වෙලා අපි රාත්‍රී භෝජනෙට යන්න ඕනේ. அதனாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு ඒ නිසා வரவேற்கிறேன். නවත වාරයක් ඔයගොල්ලන් ප්‍රේමයෙන් තුලින් ඔයගොල්ලෝ කැඳවනවා. இந்த 3 நாட்களும் கிறிஸ்துக்குள்ளாக பொறுமையோடு இருந்து நீங்கள் இன்னும் அதிகமாக அன்பு கூர்ந்து கடந்து செல்லும்படி நான் உங்களை මේ දවස් තුනම ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රේමයෙන් තුලින් ඔයගොල්ලෝ එකෙකනාම සහභාගී වෙලා තව ඔයගොල්ලන් මේ දවස් තුනම පසු කර යන්න ඕනේ කියලා මම ඔයගොල්ලන්ට ඉල්ලා සිටිනවා. ஆமென். நாங்கள் மூன்றுமாக நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் கடந்து නවත போவோம். වාරයක් අපි සියලු දෙනාම සිටින්න ඉඳලා සිතගෙන යාඥා තුලින් යමු. நாங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். පළවෙනි කොරින්තිය 10 වෙනි පරිච්ඡේදය. அதில் நாங்கள் 16வது வசனத்தையும் 17ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். වචන තුල 16යි 17 වචනය අපි කියවමු. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நாம்
ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ආමේන් ආමේන්. අප විසින් ආශිර්වාද කරන ආශිර්වාද කුසලාන වනාහි ක්‍රිස්තුස් වහන්සේගේ දේ සහභාගීකමද නොවේද? අප විසින් කඩන රොටිය ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ සහභාගීකමක් නොවේද? කුමක හේයින්ද බොහෝ දෙනෙකු අපි එක රොටියක් කිය, එක ශරීරයක් කිය. මක් නිසාද අප සියල්ලෝම එක රොටියේ පංගුකාරයෝ සිටියුමු. ආමේන්. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். සීල දෙනා වාඩි වෙමු. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ තමයි වචනය ආශිර්වාද කරයි. ஆமென். நாங்கள் பாருங்கள், நாங்கள் ஆசீர்வாதிக்கிற இந்த அப்பமானது கிறிஸ்துவின் ஐக்கியமாயிருக்கிறது. බලන්න මේ අපි ආශිර්වාද කරන රොටිය දෙවියන් වහන්සේගේ වචනය. பாருங்கள், அதே நேரத்தில் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாயிருக்கிறது. අපි ආශිර්වාද කරන පාත්‍රය ස්වාමී යේසුස් වහන්සේගේ එකමුතු භාවය. ஆமென். இந்த ராப்போஜனமானது கிறிஸ்துவோடு ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. මේ රාත්‍රී භෝජනය ස්වාමී යේසුස් වහන්සේගේ එකමුතු භාවය සඳහන් කරනවා. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே ஒரு மகத்தான ஒரு ராப்போஜனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். මේ හිතවත් දවසේදී අපි සීල දෙනාම යේසුස් වහන්සේගේ රාත්‍රී භෝජනයට එවිත් ඉන්නවා. நாங்கள் அநேகராக இருக்கிறோம். අපි බොහෝ අය ඉන්නවා. அந்த அப்பமானது உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். රොටිය ඔයගොල්ලන් දන්නවා. அநேக கோதுமை மணிகளை கொண்டுதான் ஒரு அப்பத்தை செய்ய முடியும். ගොඩක් බීජ අරගෙන තමයි ඒ රොටිය හදන්නේ. அதனால்தான் வேதம் சொல்கிறது அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ඒ කියන්නේ බොහෝ අය අපි එකම රොටියක් වෙනවා කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறதுனால அல்ல, අපි සීල දෙනාම එක්සිට් වෙලා ඉන්න නිසා அந்த வார்த்தை உங்களோடு இருக்குமானால் இன்னைக்கு அந்த வார்த்தையோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள ඒ நாங்கள் வந்திருக்கிறோம். වචනය ඔයගලන්ත් එක්ක තියෙනවා නම් ඒ වචනේ ආකාරයට අපි ඔක්කොම එකමුතු භාවය වෙනවා. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வார்த்தையாயிருந்தார். පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ වචනේ ඇටියට හිටියා. அந்த வார்த்தை தான் மாமிசமானது. ඒ වචනේ තමයි මාංශ ආකාර වුනේ. அதே போலதான் ஆதியிலே நீங்கள் வார்த்தையாக இருந்திருந்தால் ඒ පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ වචනේ ආකාරයට හිටියා. அந்த வார்த்தை தான் இப்பொழுது இங்கே இருக்கும். ඒ වචනේ තමයි දෙවියන් තියෙන්නේ. ஆமென். ஏனென்றால் வார்த்தை மாமிசத்தில் வெளிப்படும். වචනය මාංශයත් එක්ක එළිදරව් වෙනවා. வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் மாமிசத்திலே அந்த வார்த்தை வெளிப்பட முடியாது. වචනය ඔයගලන්ත් එක්ක නැත්නම් ඒ මාංශ ආකාරයට ඒ වචනේ එළිදරව් වෙනවා. ஆமென். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ ඒ කියන්නේ වචනේ ආකාරයට හිටියා. அந்த வார்த்தை மாமிசமானது. ඒ වචනේ මාංශ ආකාරය වුණා. அவர் சொன்னார், நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டாலும் දෙවියන් වහන්සේ කිව්වා ඔයගොල්ලෝ මාව විශ්වාස කරන්නේ නැත්නම් என்னுடைய கிரியையிலாவது கண்டு நீங்கள் என்னை விசுவாசியுங்கள். මගේ ක්‍රියාව දෙකලා ඔයගොල්ලෝ මාව විශ්වාස කරන්න කියලා කිව්වා. ஏனென்றால் அந்த வார்த்தை இயேசுவிலே வெளிப்பட்டது. ඒ වචනය ස්වාමී යේසුස් වහන්සේම එළිදරව් කළා. அதே போலதான் நீங்க சொன்னால் இன்னைக்கு அதே வார்த்தையின் பாட், அதாவது ஒரு சரீரமானது இருக்குமானால் அந்த வார்த்தை சரீரத்திலே வெளிப்படும். අනාගත වතුරුතුමා කියනවා ඒ වචනේ එයා තුල තියෙනවා නම් ඒ වචනේ එයා තුල එළිදරව් කරලා දෙනවා කියනවා. நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே வார்த்தையாக இருந்தால்தான். ඒ කියන්නේ ඔයගොල්ලෝ ලෝකේ පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේගේ වචනේ ආකාරයට හිටියා නම් ஏனென்றால் வேதம் அந்த வண்ணமாக தான் உரைக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒකාරයට පවසනවා. நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவரோடு நீங்கள் இருந்தீர்கள். ලෝකේ පටන් ගන්න ප්‍රථම දෙවියන් වහන්සේත් එක්කම සීල දෙනාම හිටියා. அவர் வார்த்தையாக இருக்கும்போது நீங்கள் வார்த்தையாக இருந்தீர்கள். දෙවියන් වහන්සේ වචනේ ආකාරයට ඉන්න වෙලේදී ඔයගොල්ලන් වචනේ ආකාරයට හිටියා. அந்த வார்த்தையானது பிதாவாக இருக்கும்போது அவருக்குள்ளே சிந்தியாக இருந்தீர்கள். ඒ වචනය පියාණන් එක්ක තියෙද්දී ඔයගොල්ලන්ගේ දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ල ආකාරයට හිටියා. வேதம் சொல்வது நீங்கள் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டீர்கள் என்று. දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔයගොල්ලන් ඒ කියන්නේ කුරුසේදී වැළඳුනා කියලා කියනවා. அதே போல இன்றைக்கு இந்த மகத்தான அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால்
ඒ ශුද්ධ වූ වචනය ඔයගොල්ලන් තුල තියෙනවා නම් நீங்கள் கிரியையினாலே நீங்கள் கிறிஸ்து என்பதை காண்பீர்கள். ඒ ක්‍රියාවෙන් ඔයගොල්ලන් පෙන්නනවා ක්‍රිස්තුස් වහන්සේ ඔයගොල්ලන් තුල ඉන්නවා කියන. ஏனென்றால் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ අභිෂේක ලද්දා කියනවා කියනවා. நீங்க வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, ඔයගොල්ලන් කියනවා මේ බෙදුම් කරන අය නෙමෙයි. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ දරුවෝ හැටියට ඉන්නවා. தேவனுடைய ஒவ்வொரு அங்கே உரிமையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ සෑම ක්‍රියාවක්ම ඔයගොල්ලන් තුල තියෙනවා. ஏனென்றால் அந்த வார்த்தை ஆதியிலே உங்களோடு இருந்தது. දෙවියන් වහන්සේගේ වචනේ පටන් ගැනීමේදී ඔයගොල්ලන් තුල තිබෙ නිසා. அதனால்தான் வேதம் சொல்கிறது அநேகராகி நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා බොහෝ අය තියෙන අපි දෙවියන් වහන්සේගේ රොටිය ඒ කඩදී අපි ඔක්කොම එකයි කියලා කියනවා. பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது අපි அல்லவா? ආශිර්වාද කරන ඒ පාත්‍රය ස්වාමී යේසුස් වහන්සේගේ ලේ ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ස්වාමී යේසුස් වහන්සේගේ ලේ එකමුතුභාවය වෙනවා. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது අපි அல்லவா? කඩන රොටිය ස්වාමී යේසුස් වහන්සේගේ එකමුතුභාවය පෙන්වනවා. ஏனென்றால் இன்றைக்கு அங்கே தீர்க்கசுரா ஒரே சிறகுகளுடைய பறவை ஒன்றாக ஒன்று கூடும் என்று. ඒ කියන්නේ අනාගත වාක්‍යතුමා කතා කරලා කියනවා එකම පියාපත් කුරුල්ල එකම විදියට තමයි ඉන්නේ කියනවා. ஏனென்றால் நாங்கள் ஒரே செய்தியை விசுவாசிக்கிறோம், අපි සියලු දෙනා එකම ප්‍රෝතිය ආනවා. ஒரே தேவனை එකම விசுவாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. ஆமென். ஒரே தீர்க்கதரிசியை நாங்கள் එකම விசுவாசிக்கிறோம். පණිවිඩකාරය අපි විශ්වාස කරනවා. அதனால தான் நாங்கள் அந்த ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் ඒ வந்திருக்கிறோம். නිසා තමයි ඒ එකමුතුභාවය තුළට අපි එවිත් ඉන්නේ. நாங்கள் இதை விசுவாசிக்காமல் நாங்கள் கடந்து போக முடியாது. මේක විශ්වාස කරන්නේ නැතුව අපි ඉස්සරහට යන්න බෑ. ஏனென்றால் நாங்கள் ராப்போஜனத்தை விசுவாசிக்கிறோம். අපි සියලු දෙනාම රාත්‍රී භෝජනේ විශ්වාස කරනවා. ஏனென்றால் அந்த ராப்போஜனத்தின் முக்கியம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்கள் මේ அறிந்திருக்கிறீர்கள். රාත්‍රී භෝජනයේ තියෙන වැදගත්කම කොච්චර කියනවා නම් ஆமென். ஏனென்றால் அதை தீர்க்கதரிசி எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். අනාගත වස්තුතුමත් ඒක එළිදරව් කරලා இயேசு දෙනවා. கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே அதை வெளிப்படுத்தினார். යේසුස් වහන්සේගේ එයාගේ කාලය තුල ඒක එළිදරව් කරලා දෙනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை உணர்வுபூர்வமாக கடைபிடிப்பார்கள். ඊශ්‍රායල් ජනතාව ඒක සැබෑ විදියට ඒක විශ්වාස කරා. ஏனென்றால் அது ஒரு ராப்போஜனமாய் இருக்கிறது. මේක රාත්‍රී භෝජනයක් තියෙනවා. தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය. நாங்கள் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். මේ රාත්‍රී කාලයේදී අපි එවිත් ඉන්නවා. இப்பொழுது நாங்கள் 6 மணியை தாண்டி விட்டோம். අපි 6 පසු වුණා. நான் யூதர்களுடைய ஒரு அடையாளத்தை காட்டி நான் வார்த்தைக்குள்ளாக கடந்து මම போகிறேன். යුදවරුන්ගේ එක අඩයාලමක් පෙන්නලා මම වචනේත් එක්ක ඉස්සරහට යනවා. ஏனென்றால் இந்த ராப்போஜனத்துடைய மகத்துவத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். මේ රාත්‍රී භෝජනේ තියෙන වැදගත්කම ඔයගොල්ලෝ දැනගන්න ඕනේ. ஆமென். ஏனென்றால் அந்த ராப்போஜனம் அந்த ராத்திரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் මේ கொடுப்பார்கள். රාත්‍රී භෝජනය ඒ රාත්‍රී කාලයට සිදුවෙනා වූ සැබෑ දෙයක්. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் அறிவீர்களானால் ඔයගොල්ලෝ ඉස්රායල් ජනතාව දන්නවනම් அவருடைய நாளின் முதலாவது துவக்கமே ராத்திரியாயிருக்கிறது. ඒගොල්ලන්ගේ දවසේදී පටන් ගැනීමේදී ඒක රාත්‍රී භෝජනය எங்களுக்கு තමයි. ஒரு பகல் துவங்குவோமானால் அது இரவு 12க்கு எங்களுக்கு துவங்கும். අපි එකක් පටන් ගන්න රෑ 12ට එක පටන් அல்லது ගන්නවා. நாங்கள் காலையிலே அதை சொல்லுவோம் அடுத்த நாள். නැත්නම් අපි උදේ කියලා කතා කරනවා. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அங்கே அவருடைய நடைமுறையை நீங்கள் பார்ப்பீர்கள். ඉස්රායල් ජනතාවගේ පසු ක්‍රියාකලාව බැලුවා නම් அவர்களுக்கு இன்றைக்கு 6 மணியில இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி தான் ஒரு நாள். ඒ කියන්නේ අද ආයෙදලා පවවද ආයෙ වෙද්දි තමයි දවසක්. உதாரணத்துக்கு நாளைக்கு 25ஆம் தேதி என்று வைப்போம். එත අපි 25 කියලා කියමුකෝ. அவங்களுக்கு இன்றைக்கு 6 மணிக்கு 25 துவங்கி. අද ආයෙත් ඒගොල්ලෝ 25 වෙනි දවසේ පටන් ගන්නවා. உதாரணத்துக்கு அவருடைய சபத் டே சனிக்கிழமை நீங்கள் பார்ப்பீர்களானால் සබත් කියන දවස සෙනසුරාදා இப்ப நாளைக்கு அவர்கள் ஓய்வு நாள், அவருடைய சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ඒගොල්ලන්ට ඒ කියන්නේ හෙට දවසේදී තමයි ඒගොල්ලන්ගේ සබත් දවස. ஆனால்
ஆனால் அவங்களுக்கு பார்த்தீர்கள் அவருடைய நடைமுறையின்படி வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அந்த சபத்தை ஆரம்பித்தது. ඔයගොල්ලෝ බැලුවා නම් එක් සිකුරාදා අයටම මේ සබත් දවස පටන් ගන්නවා. அவர்கள் சும்மா யதார்த்தமாக அதை ஏற்படவில்லை. නිකන් නෙමෙයි ඒගොල්ලෝ කරන්නේ. அது தேவன் அந்த அடையாளமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற வேளையிலே ராத்திரி வேளையிலே புறப்பட்டு வந்தார்கள். ඒ අඩයාලම මිස්රේ දේශේ ඉඳලා ඒගොල්ලන්ගේ කැදවගෙනදී ඒක අඩයාලමක් ඇටියට දෙවියන් වහන්සේ පෙන්වු කරා. ஆமென். அதனால தான் அவருடைய நாளின் துவக்கமே ராத்திரியாக இருக்கிறது. ඒ කියන්නේ පටන් ගන්නපෙදීම ඒගොල්ලන්ගේ දවසේ වෙලා රාත්‍රී කාලේ. அவருடைய முதல் நாள் துவக்கத்தின் ஆகாரமே இரவு ஆகாரமாக இருக்கிறது. ඒක පටන් ගන්න භෝජනය නම් ඒක රාත්‍රී භෝජනයක්. இப்ப நாங்க அடுத்த நாள் சாப்பாடு முதல் நாள் சாப்பாடுன்னா காலை சாப்பாடு அல்லது சாண்ட்விச்சோ அல்லது நூடுல்ஸோ நாங்க சாப்பிடுவோம். අපි පටන් ඒ කියන්නේ මුල් දවසේදී අපි පටන් ගත්තා නම් අපි සෑන්ඩ්විච් හරි නූඩල්ස් හරි මොනවා හරි එකක් කරනවා. எங்களுடைய காலை ஆகாரம் என்ன நாங்க சொல்லுவோம் காலையிலே தான் நாங்கள் அதை புசிப்போம். අපි උදේ කෑම නම් අපි උදේ තමයි කෑවේ කියලා කියනවා. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுடைய முதல் நாள் ஆகாரம் என்னென்றால் அது ராத்திரி ராபோஜனமாய் இருக்கிறது. ඉස්රායෙල් ජනතාවට ඉස්සල්ලාම කෑම නම් ඒක රාත්‍රී භෝජනය. அவர்கள் இரவிலே தான் தங்களுடைய நாளின் துவக்கத்தினுடைய ஆகாரத்தை புசிப்பார்கள். ඒ රාත්‍රී කාලයේදී තමයි ඒගොල්ලෝ ඉස්සල්ලාම ඒගොල්ලන්ගේ කෑම භෝජනය කරන්නේ. அவருடைய நாட்டின் சட்டத்துக்குள்ளாக அவருடைய நடைமுறைகளை பார்ப்பீர்களானா அவருடைய எந்த கோதுமையினாலும் செய்யப்பட்ட அப்பத்தை அவங்க வெட்ட மாட்டாங்க. ඒ කියන්නේ ඔයගොල්ලෝ බැලුවා නම් ඒගොල්ලන්ගේ විවස්ථාවේදී පිටිවලින් අදපු රොටිය ඒගොල්ලෝ කපන්නේ. ஏனென்றால் அவர்கள் பிற்பார்கள். ඒගොල්ලෝ ඇවිල්ලා කඩනවා. ஏனென்றால் கிறிஸ்து அதை விட்டுக் கொடுத்தார். கிறிஸ்துஸ் වහන්සේ ඒක කඩලා දුන්නා. ஆமென். பாருங்கள் எவ்வளவாக அவர்கள் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை. බලන්න ඒගොල්ලන් වචනයට කොච්චරද එවුම්කම් දෙනවා. இன்னைக்கு நாங்கள் மனவாட்டி என்ற ஒரு மகத்துவமான ஒரு நேரத்துக்குள்ளே வருவோமானால் අද අපි මනමාලි කියන ස්ථානයට එනවා නම් அதை விட இரட்டிப்பாக நாங்கள் அதுக்கு கணம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ඊටත් වඩා අපි දෙගුණයක් ඒ ආශිර්වාදයක් ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. ඒ වචනේ දෙවියන් වහන්සේ அந்த வார்த்தையை நீங்கள் கிரியைக்கு கொண்டு வருவீர்களானால் தான் அது ஆசீர்வதிக்கப்பட ඒ முடியும். වචනේ ඔයගොල්ලෝ ක්‍රියාවට ගෙනාවොත් තමයි ඒක ආශිර්වාදයක් වෙන්නේ. அந்த வார்த்தை உங்கள் ஜீவியத்திலே வெளிப்படாவிட்டால் ඒ වචනේ ඔයගොල්ලෝ ජීවිතය තුළ එළිදරව් වෙන්නේ நீங்கள் ராபோஜனத்திலே பங்கு கொள்ள முடியாது. ඔයගොල්ලෝ රාත්‍රී භෝජනයේදී පංගුකාරකමක් කරන්නේ. அதனால்தான் பவுல் அதை வெளிப்படுத்துகிறார். ඒ නිසා තමයි පවුල් තුමා ඒක එළිදරව් කරලා ஒருவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுவானானால் அபாத்திரம் නොසුදුසුවේ ඒගොල්ලෝ භෝජනය කරනවා නම් பாருங்க, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் නොසුදුසුවේ භෝජනය කරනවා නම් கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார். ස්වාමීන් වහන්සේගේ වචන கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று ස්වාමීන් වහන්සේගේ ශරීරය කුමක් කියලාද பாருங்க, இன்னதென்று அறியாததினாலே ඒක කුමක්ද කියන දන්නේ නැතුව தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார். තමන්ට විනිශ්චය පෙමිණා කියන එක හිතාගෙන ඒක භෝජනය කරනවා. பாருங்கள், இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கும் போது මේ රොටිය අපි කද්දී அது வார்த்தையோடு வெளிப்படாவிட்டால் ஜீவியம், ඒක වචනයත් එක්ක එළිදරව් වෙන්නේ නැත්නම් அந்த வார்த்தை புரியாவிட்டால் ඒ වචනය වලට තේරුන්නේ නැත්නම් அதெல்லாம் நீங்க சொல்ற பவுல் அதான் வார்த்தை இன்னதென்று அறியாததினாலே ඒක තමයි අනාගත වතුතුමා කියනවා ඒ වචනේ කුමක්ද කියන එක தனக்கு ஆக்கினை தீர்ப்பு அதாவது நியாய தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார். තමන්ට විනිශ්චය එන බව හිතලා ඒක අනුභව කරනවා. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த தேவனுடைய அந்த கொமினியன் என்றால் ஐக்கியமாய் இருக்கிறது. ඒ දෙවියන් ඒ කොමිනියන් කියන්නේ ඒක එකමුතු භාවයක් වෙන්නවා. நான் இந்த ஐக்கியத்தை குறித்து நான் பேசவில்லை. මම මේ එකමුතු භාවය ගැන කතා කරන්නේ. கிறிஸ்துவோடு ஒரு மனிதனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ තියෙනා ඔය එකමුතු භාවය ගැන මම කතා කරනවා. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது நாங்கள் சகோதரர்களாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம். අපි සියලු මොහොතේදී සහෝදරය එකමුතු භාවයක් වෙනවා. அடுத்த வருடம் வருவதிலே ஒருவேளை நீங்கள் வராம முடியலாம் அல்லது நாங்கள் உங்களை அழைக்காமல் விடலாம். ලබන අවුරුද්දේදී ඔයගලන් එන්නේ නැතුව ඉන්න පුළුවන් නැත්නම් අපි ඔයගලන්ව කැඳවන්න නැතුව ඉන්න පුළුවන්. ஏனென்றால் அது மாமிச ஐக்கியம். ඒක මාංශකාර එකමුතු භාවය. ஆனால் அந்த வார்த்தையோடு ஐக்கியமானால் அது எப்பொழுதும்
ஒருபொழுதும் பிரிக்க முடியாது. වචනය වචනයත් එක්ක එකමුතු භාවයක් එනවා නම් ඒක කවදාකවත් වෙන් කරන්න බෑ. ஏனென்றால் அது நீங்கள் அல்ல, அது வார்த்தை வார்த்தையோடு சேர்கிறதா இருக்கிறது. ඕගොල්ලන් නෙමෙයි ඒක වචනය වචනයත් එක්ක එකමුතු භාවය කරනවා. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறதை நான் விசுவாசிப்பேனானால் நிச்சயமாக அது நிறைவேறி ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும். ඕගොල්ලන් මම විශ්වාස කරන දේ ඕගොල්ලන් විශ්වාස කරනවා නම් ඒක වචනයත් එක්ක එකමුතු භාවයක් කරනවා. ஏனென்றால் அது நாங்கள் அல்ல, நாங்கள் அநேகராகிய நாம் அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே ஒரே அவயவமாக வருகிறோம். මම නෙමෙයි අපි සියලු දෙනා ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල එකමුතු භාවයක් වෙලා අපි යේසුස් වහන්සේගේ ශරීරයක් වෙනවා. அதனால் தான் நாங்கள் அந்த ஒரே அவயவமாய் ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயம் பாடுபடும். අපි සියලු දෙනා දෙවියන් වහන්සේගේ අවයවයේ එක අවයවක් වේදනාවක් වින්දොත් අනිත් සියලු අවයවයන්ම වේදනාවක් විඳිනවා. அதனால் தான் சில வேளையில் இந்த சௌர சிநேகத்தை குறித்து வியப்பதும். මම ඒ කියන්නේ සමහර විට මේ සහෝදරය එකමුතු භාවය ගැන හිතලා මම කනගාටු වෙනවා. சில பேர் சொல்லுவாங்க அது அவர் அது அங்க அது எனக்கு தெரியும். මම නෙමෙයි ඒක කියලා සමහර අය කියනවා. நான் என்ன அப்படி பேசணும்? මම එහෙම කියන්නේ නැහැ. ஏனென்றால் அது ஒரு அவயவமாய் இருந்தா அது அவயம் இதை பிரிக்க முடியாது. ඒක අවයක් තියෙනවා නම් මේ අවයත් ඒ කියන්නේ වෙන් කරන්න බෑ. நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவுடைய வார்த்தையில இருந்தா அப்படி அந்த வார்த்தை வராது, உங்களுக்கு வர முடியாது. ඕගොල්ලන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඒ අවයක් වෙනවා නම් ඒක වෙන් කරන්න බෑ. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம கிறிஸ்துவுடைய சரீரம். අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය நீங்க கண்ணன்னா நான் காது, ඕගොල්ලන් ඇස නම් මම ඇවිල්ලා නාය, நீங்க விரல் நகமன்னா நான் கால், அங்கே பாதம். ஏதாவது ඕගොල්ලන් නියපොතු නම් මම පාදය. ஏதாவது ஒரு காரியம் இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம். ඔය ඒ කියන්නේ මොකක් වේ දේවල් අපි සියලු දෙනා ඉන්නවා. அப்ப நீங்க சொல்லல இது எனக்கு சம்பந்தம் இல்ல. ඕගොල්ලන් කියන්නේ මට සම්බන්ධයක් නැහැ කියලා කියන්න බෑ. இன்னைக்கு அநேகர் அப்படி பேசுறான். අද ගොඩාක් අය එහෙම කතා කරනවා. நான் அதை வெறுக்குது அந்த මම ඒක විදේශ කරනවා. நான் அப்படி அல்ல. நான் ஒருவன் வார்த்தைக்கு நிப்பானண்டா அந்த வார்த்தைக்கு நான் நிற்பேன். එක්කේ වචනේට ඉන්නවා නම් මමත් ඒ වචනේත් එක්ක ඉන්නවා. ஏனென்றால் அது நான் அல்ல, அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்காக நிற்கிறது. මම නෙමෙයි ඒ වචනේත් එක්ක ඉන්නවා. அதுதான் உண்மையான அந்த இணைப்பா இருக்கிறது. ඒක තමයි සැබෑම එකමුතු භාවය. நான் அந்த இணைப்பை தான் நான் விரும்புகிறேன். මම එකමුතු භාවය තමයි මම කියන්නේ කැමැත්ත දක්වනවා. ஏனென்றால் இன்றைக்கு நாங்க சொல்றோம் நாங்க சகோதர சிநேகம். අපි අද කියනවා සහෝදර එකමුතු භාවය කියලා කියනවා. ஆனா அந்த சகோதர சிநேகம் வரணும்னா அது வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கும். සහෝදර එන්න ඕනේ නම් ඒක වචනය ආකාරයෙන් එන්න ඕනේ. இன்னைக்கு அந்த செய்தியை அநேகர் தவறாக புரியும். අද පණිවිඩය වැරදි ආකාරයට පිළිගන්නවා. நீங்க விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம் அப்படியாக போருமா தேவ பக்தி, சகோதர சிநேகம் அப்படி போட. ரைட். அப்ப ஒவ்வொரு சபை காலத்தை பார்த்தீர்களா? අපි සභාවේ තියෙන සභා කාලේ අපි බලනවා. ஒவ்வொரு சபை காலத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. මේ එක එක සභාව කාලය තුළටම එක එක අර්ථය තියෙනවා. இப்ப சிமிர்னாண்டா கசப்பு, සිමින්නා කියන්නේ තිත්තයි. அங்கே அடுத்த பெர்கமு, அடுத்த தியத்ரா, බෙර්ගමු තියත්‍රා, அடுத்தது பிலதெல்பியா. පිලදෙල්පියා, பிலதெல்பியான்னு பாத்தீங்கன்னா சகோதர சிநேகம். පිලදෙල්පියා කියලා බලනවා සහෝදර එකමුතු භාවය. ஆனா லவோதிக்கா வந்தீங்கன்னா ලවෝදිකයට ආවනම් அது மக்களின் உரிமை. ඒ කියන්නේ ඒක ජනතාවගේ උරුමය. ஆனா படிக்கல்ல 7வது சகோதர சிநேகம் ඒ කියන්නේ මුල්ගලේදී ඒක සහෝදර එක සහෝදර සිනේහය කියලා ஆனா කියනවා. 7ம் சபை காலம் மக்களின் உரிமை. ඒ කියන්නේ අත්කලි සභාව කියන්නේ සියලු මිනිසයන්ගේ උරුමය. ஆனால் இந்த மக்களின் உரிமை 7வது சபை காலத்திலே வரும்போது ඒ කියන්නේ සෑම මිනිසයන්ගේ උරුමය එද්දී இன்னைக்கு நாங்க எல்லாரும் சகோதரரா இருக்கலாம். අපි සියලු දෙනාම සහෝදරය ඉන්න බෑ. அந்த சகோதர சிநேகத்தை வேதம் எழுது. ඒ සහෝදරය ගැන සුද්ධ ලියවිල්ල ලියන්නේ නැහැ. வாசிங்க 1 யோவான் කියවන 1 යෝහන් 1:3. 1 යෝහන් 3 පරිච්ඡේදය. இதை தான் நாங்க வேதம் கொண்டு வருகிறது. මේක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். பாருங்க, நீங்களும் வாசிங்க. சிங்களத்துல வாசிங்க.
ඒ ජීවනයේ ප්‍රකාශ කරනු ලැබිය අපි ඒ දැක සාක්ෂි දෙමින් පියාණන් වහන්සේ සමග இல்ல ஒன்று யோவான் ඒ ජීවනයේ ප්‍රකාශ කරනු ලැබිය අපි ඒ දැක සාක්ෂි දෙමින් පියාණන් වහන්සේ සමග තිබුණා වූ අපට ප්‍රකාශ කරන ලද්දා වූ ජීවනයේ එනම් සදාකාල ජීවනය නුඹලාට ප්‍රකාශ කරමුව. එසේය අපේ පමුණුකාරකම පියාණන් වහන්සේද ස්වකීය පුත්‍ර ජේසුස් கிறிஸ்துஸ் වහන්සේගේද සමගය. ආමේන්. ஆமென். பாருங்கள், நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ரைட். இருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. අපේ සම්බන්ධතාවය පියාණන් එක්කයි කුමාරයාත් එක්කයි. பாருங்க, சீசர்கள் சொல்றாங்க எங்கட ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. බලන්න ප්‍රේතරවරු කියනවා අපේ සාවේකතාවය පියාණන් එක්කයි පුත්‍රයෝ ස්වාමී යේසුස් වහන්සේත් එක්කයි. பாருங்க, இந்த சகோதர சிநேகம், இந்த ஐக்கியம் எப்படி வருதுன்றால் அது அந்த பிதாவோடும் அங்கே இயேசு அவருடைய குமாரனோடும் இருந்தது. එකමුතුභාවය එන්නේ ස්වාමියෝ යේසුස් වහන්සේත් එක්කයි පියාණන්ත් එක්කයි. தீர்க்கர் சொல்றார், பிதாவானவர் காண்கிறதையே குமாரன் அங்கே செய்தார். අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා පියාණන් දකින්න දේ තමයි කුමාරණෙත් කරන්නේ. பிதா காணாததை குமாரன் செய்யவில்லை. ඒක පියාණන් දකින්න නැති දේ පුත්‍රයා කරන්නේ. அப்ப பாருங்க, அந்த ஐக்கியம் தேவன் அந்த வார்த்தை எதை உரைத்ததோ அதையே குமாரன் அங்கே செய்தார். වචනේ කෝකද ප්‍රකාශ කරේ ඒකම කුමාරයන් වහන්සේ ප්‍රකාශ කරා. அப்ப அதனாலதான் அப்போஸ்தலர் அழைக்கிறார்கள், நீங்களும் ஐக்கியமா வாங்க எங்களோடு. ප්‍රේතරවරු කතා කරලා කියන ඕගොල්ලන් එකමුතුභාවයට එන්න කියලා ஆனா කියනවා. எங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதென்றால் මගේ එකමුතුභාවය කොහොමද பிதாவோடும் குமாரனோடும் உள்ளது. පියාණන්ත් එක්කයි කුමාරයන්ත් එක්කයි. அங்கே சாவன பரிசேயர் உள்ளே வர முடியாது, ඒ කියන්නේ නිකායේ එන්න බෑ, පරිශෝරුන් එන්න බෑ, சதுசேயர் வர முடியாது. සදිසුවරු එන්න බෑ. ஏன்னா பரிசேயர்ன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், நடிகர். ඒ කියන්නේ පරිශෝරු කියන එක ඔයගොල්ලන්ට දන්නවා අර්ථය නළුව. இன்னைக்கும் அதே பரிசேயர்கள் நிறைய இருப்பார்கள். ගොඩාක් පරිශෝරු ඉන්නවා. அவங்க நடிப்பாங்க செய்திக்கு. ඒ කියන්නේ ඒගොල්ලන් රඟපානවා පණිවිඩයට. ஆனால் அந்த ஐக்கியத்துக்குள்ளாக வர முடியாது. ඒගොල්ලන්ට ඒ කියන්නේ එකමුතුභාවයට එන්න බෑ. நான் இந்த வராதவர்களுக்கு நான் பேசல, நம்ம வார்த்தையை நான் பேசுறேன். එන්නේ ආයෙත් මම කතා කරන්නේ මම වචනේ විතරක් நீங்க කරන්නේ. தவறா புரியவன். ඔයගොල්ලන් වැරදි විදිහට ඒක අර්ථ ගන්න එපා. ஆமென். ஏனென்றால் நீங்க வராதவர்களுக்காக இது பேசப்பட்டது என்ற ஒரு கொள்கைக்கு வர வேண்டாம். ඒ කියන්නේ එන්නේදී ආයෙගෙන මම කතා කරනවා කියන ඔයගොල්ලන් හිතන්න එපා. ஆமென். ආමෙන්. இது சத்தியமாயிருக்கிறது. මේක සැබෑ සත්‍යතාවය. ஏனென்றால் அந்த அங்கே தீர்க்கர் சொல்றார், அந்த ஐக்கியம் அந்த வார்த்தையோடு வார்த்தை சந்திக்கிறதா ඒ இருக்கிறது. කියන්නේ අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා ඒක වචනයත් එක්කම ඒක සම්බන්ධ වෙනවා කියන. பாருங்க, தேவன் தமது விசேஷித்த குணங்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிற அந்த செய்தியில தீர்க்கர் சொல்றார், ඒ කියන්නේ අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා විශේෂිත ඒ පණිවිඩයත් එක්ක அநேகர் அவருக்கு பின்னாலே வந்தார்கள். බොහෝ අය යාගේ පස්සෙන් ஆனா ආවා. இயேசு கிறிஸ்து அநேகரை விரும்பவில்லை. යේසුස් වහන්සේ ගොඩාක් අයව බාරගත්තේ නැහැ. எப்படி இவங்களை தள்ளலாம் என்று பார்த்தேன். යේසුස් වහන්සේ කොහොමද මේගොල්ලන්ව තල්ලු කරන්න ඕනේ කියලා அப்ப බැලුවා. ஒரு செய்தியை கொடுத்தார். ඒක එක පණිවිඩයක් දුන්නා. இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்திலே பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றார். යේසුස් වහන්සේ මේ රොටිය කඩලා මේ පාත්‍රයේ බොන්නේදී ආයත පංගුකාරකම නැහැ කියලා කිව්වා. எல்லாம் ஓடிட்டான். සියලු දෙනාම දීවා. ஏனென்றால் இது எப்படி சாப்பிடுற இவன் ஒரு பிசாசு, ரத்தத்தை குடிக்கிற மனுஷன். ඔක්කොම දීවා. ඒ කියන්නේ මෙයා යක්ෂයා, මෙයා වෙලා ලේ බොනවා කියලා කිව්වා. ஏனென்றால் அவர் அந்த தேவனுடைய உலகத்தோட்டத்துக்கு முன்பே வார்த்தையாக இருந்தவர்களோடு அவர் ஐக்கியம் கொள்ள விரும்பினார். ලෝකයේ පටන් ගන්නේදී මේ වචනේ ආකාරයටම හිටපු ආයත් එක්ක සම්බන්ධ ඕනි කියලා තමයි දෙවියන්. அதனால தான் தீர்க்கர் சொல்றார், அந்த கடைசி ராத்திரி வேளையிலே தன்னோடு இருந்தவர்களோடு அவர் ராப்போஜனத்தை புசித்தார். அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். පණිවිඩ
කරුවා කියනවා ඒ රාත්‍රී භෝජනයේදී එයාත් එක්ක සම්බන්ධ වෙලා හිටපු අයත් එක්ක තමයි ඒක කරේ. ஏனென்றால் அந்த காரியம் அந்த வார்த்தை யார் அந்த வார்த்தையோடு இருப்பார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ඒ කුමක් නිසාද ඒ වචනේ ආකාරයට කවුද ඉන්නේ කියන එක දෙවියන් වහන්සේ දැනගත්තා. அதனால்தான் யோவான் அந்த 17 நினைக்கிறேன், நீங்கள் உலகத்தோடு ஆதி முதலே என்னோடு இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். දාත්‍රි වචනේදී කියනවා ලෝකේ පටන් ගන්නේදී ඔයගොල්ලෝ මාත් එක්ක හිටියා කියන එක සඳහන් කරනවා. பாருங்க, அவங்க அப்பதான் வந்தாங்க. ඒගොල්ලෝ ඒ වෙලාවේ තමයි ආවේ. ஆனா இயேசு அவளை பார்த்து சொன்னார், යේසුස් වහන්සේ ආව දෙකලා කිව්වා ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினாலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். පටන් ගන්නේදී මාත් එක්ක ඔයගොල්ලෝ හිටපු නිසා ඔයගොල්ලෝ මට සාක්ෂි දරනවා කියන එක. ஆமென். அதனால்தான் அந்த வார்த்தைக்கு அங்கே மாமிசத்திலே வெளிப்பட வேண்டும். ඒ වචනේ ඒ නිසා තමයි මේ මාංශ ආකාරයට එළිදරව් වෙන්න ඕනේ. அதுதான் மறுரூபத்தின் ஒரு காலமாய் இருக்கிறது. ඒක තමයි අන්වෙස් ගන්න වෙන්නව දෙයක් වෙන්නේ. அது மாற்றப்பட்ட ஒன்றாக வர வேண்டும். ඒක වෙශක් අරගෙන එන්න ඕනේ දෙයක්. அதனால்தான் நீங்க சொல்றார், தேவன் அங்கே புறப்பட்டு வந்து அந்த புத்தகத்தை எடுத்து அவர் வெளிப்படுத்தின உடனே ඒ නිසා තමයි අනාගත වතුතුමා ඒ එළිදරව් අරගෙන එළිදරව් කරද්දී மணவாட்டி அவள் தன்னை அடையாளம் கண்டு கொண்டாள். මනමාලිය තමන්ව ඒක අඩයාල කරගත්තා. ஏனென்றால் அந்த புத்தகமானது திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. ඒ පොත දිග ඇරුවා. அந்த புத்தகத்திலே அவள் தன்னுடைய பெயரை கண்டாள். ඒ පොතේ යාගේ නම ලියවලා තියෙන එක දැක්කා. ஏனென்றால் அந்த வார்த்தை வெளிப்பட்ட வேளையில் அந்த வார்த்தையோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாள். ඒ වචනේ එළිදරව් වුණාන් පස්සේ ඒ වචනේ තියෙන ආකාරය මාත් ඉන්නවද කියලා බැලුවා. அதனால்தான் வெளிப்படுத்தல் 19 சொல்லுகிற வேளையிலே ඒ නිසා තමයි එළිදරව් 19 කියන ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். වැටළු වෙනවානන්ගේ මංගලය ආවා. ඒ කියන්නේ සූදානම් වුණා වචනෙත් එක්ක කියලා. பாருங்க, யாரு? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். බලන්න කවුද? ස්වාමී යේසුස් වහන්සේගේ මනමාලිය ලෑස්ති වුණා. இன்னைக்கு நீங்கள் ஆயத்தப்படாமல் இருப்பீர்களானால் ඔයගොල්ලෝ ලෑස්ති වෙන්න තු ඉන්නවා නම් நீங்கள் அங்கே வர முடியாது. ඔයගොල්ලන්ගේ එන්න බෑ. இன்னுமே நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ඔයගොල්ලෝ තාම ඔයගොල්ලන්ව අඳුරගත්ත නැහැ. அதனால்தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், இது ஒரு கடைசி காலம். අද ලෝකයේ සීල දෙනා අඳුරගෙන ඉන්නවා මේක වෙන අන්තිම දවසේ කියලා. உலகம் அழிய போகிறது. ලෝකේ විනාශ වෙන්නේ இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். අද ගොඩක් කිතුනෝ කියන යේසුස් වහන්සේ එන්න එනවා කියන. அப்பே நீங்க வரையிலன்னா அவங்களுக்கு விடை. ඒ ඔයගොල්ලෝ එන්න කියලා කිව්වනම් ඒගොල්ලන්ට නෑ. அழிய போறீங்கன்னா பாதுகாப்புக்கு வாங்கன்னா அவங்களுக்கு வர முடியும். ඔයගොල්ලෝ විනාශ වෙන්න යනවා එන්න ආරක්ෂා තැනකට කිව්වනම් එන්න. ஏனென்றால் தீர்க்கதரிசி சொல்றார், அவர்கள் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே இங்கே வார்த்தை இல்லை. ඒක ලෝකේ මවන්න ප්‍රථම මේ තුල ඒගොල්ලන්ට වචනේ නෑ. அந்த உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவர்கள் வார்த்தையாக இருந்திருப்பார்களானால் தான் அவர்கள் உள்ளே வர முடியும். ඒක පටන් ගන්නේදී ඒගොල්ලන්ගේ වචනය ඒ ඉරිදේ තියෙනවා නම් ඒගොල්ලන් මේ වචනේට එනවා. ஏனென்றால் அந்த இருதயத்துக்குள்ளே உலகம் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். මේ හදවත තුල ලෝකේ තියෙනවා කියන එක අනාගත වතුරුතුමා කියනවා. அதனால தான் தீர்க்கதரிசி அந்த உலகம் உங்களுக்குள்ளே இருக்க மட்டும் நீங்கள் அங்கே போக முடியாது. ලෝකේ ඔයගොල්ලන්ගේ හදවත තුල තියෙන නිසා ඔයගොල්ලන්ට බෑ ඒ දෙන්නට යන්න. அதனால தான் தீர்க்கதரிசி முதலாம் யாத்திரையை ஒப்பிட்டு பேசும்போது අනාගත වතුරුතුමා පළවෙනි යාත්‍රා ගැන කතා அவர்கள் කරා. வெளியே வந்தார்கள், ඒගොල්ලන් එළියට ආවා. அடையாளம் அங்கே கொடுக்கப்பட்டது. ඒගොල්ලන්ට අඩයාලමක් දුන්නා. அந்த மேகத்தை அவர்கள் கண்டார்கள். ඒගොල්ලන් දුටුවා ඒ වලාකුළු එක දැක්කා. ஏனென்றால் அந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த மேகமானது புறப்பட்டு போற வேளையிலே நீங்கள் புறப்பட்டு போங்க. මේ වලාකුළු යන විට ඔයගොල්ලන් යන්නේ කියලා වචනේ කියනවා. அது நிக்குமானால் அங்கேயே நில்லுங்க. ඒ වලාකුළ ඒ මොහොතේදී නතර වෙනවා නම් ඔයගොල්ලන් නතර වෙන්න. யாத்ராமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். යාත්‍රා නික්මියා පොතේ ඔයගොල්ලන් බලනවා නම් මේක තමයි අඩයාලම කියලා. ஏன்னா කියනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ඊශ්‍රායල් ජනතාව ඒ වලාකුළ තමයි ඒගොල්ලන් බැලුවේ. ஏனென்றால் அதுதான் அவங்களுக்கு அடையாளம். ඒක තමයි අඩයාලමක්. அது புறப்பட்டா இவங்க புறப்படும், ඒක ගියාන ඒගොල්ලන් දෙවිදලා යනවා. அது நின்றா அங்கே நிற்கும். ඒක නතර වුණා නම් ඒක ඒගොල්ලන් නතර பாருங்க වෙනවා. எப்படிப்பட்ட ஒரு அடையாளம். බලන්න කොයිතරම් இன்னைக்கு අඩයාලමක්. அதே ஒரு அடையாளத்தை தேவன் 1963 எங்களுக்கு காண்பித்தார். දෙවියන් වහන්සේ 1963 ඒක එළිදරව් කරලා පෙන්නුවා. தீர்க்கதரிசி இது அடையாளமும்
நிரூபணமுமாயிருக்கிறது. අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා මේක අඩයාලමයි මේක නිර්බණමයි කියලා இப்ப කියනවා. நாங்க பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று அந்த மேக ஸ்தம்பத்தை අද மாத்திரம். බලන්න ඕනේ අපි මේ බලාකුළු එක. ஏனென்றால் அது அந்த காலத்திலே தேவன் அங்கே வந்தார். මේක ඒ කාලය තුල දෙවියන් වහන්සේ ආවා. இனி நீங்க புறப்பட்டு போறதா உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறது. ඔයගොල්ලෝ අනේක තමයි ඔයගොල්ලන්ගේ අඩයාලම. அதனால்தான் திகசுரா அந்த அடையாளம் அங்கே காண்பிக்கப்பட்ட வேளையிலே புறப்படாவிட்டால் நீங்கள் பயன் இல்லை. ඒක තමයි අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා ඒ අඩයාලමත් එක්ක ඔයාලා ගමන් කරන්නේ නැත්නම් ආයෙ දකින්න. ஏனென்றால் அதுதான் ஒரு அடையாளமாக ඒක තමයි இருக்கிறது. අඩයාලමක්. அதுதான் மணவாட்டிக்கு ஒரு அடையாளமாக ඒක තමයි கொடுக்கப்பட்டது. මනමාලිට එක අඩයාලමක්. ஏனென்றால் தேவன் மீண்டுமாக தன்னை வெளிப்படுத்தின நேரமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ තව මොහොතකදී ඒක දෙවියන් වහන්සේ එළිදරව් ஆனால் කරනවා. இன்றைக்கு ஜனங்களுடைய நிலையை අද பார்க்கும்போது ජනතාවගේ ක්‍රියාව බැලුවා නම් அவர்கள் உலகத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலையிலே ඒගොල්ලන් இருக்கிறார்கள். ලෝකයේ තියෙන දේවල් දෙක එළියට ඉන්න බෑ. இன்னைக்கு அவர்கள் வெளியே வந்தோம் என்று இஸ்ரவேலை போல வெளியே வந்திருந்தாலும் ඉස්රායෙල් ජනතාව ආගේ එළියට ආවා නම් திகசுரா அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தினுடைய சிந்தை அங்கே இருந்தது. ඒ කියන්නේ ඉස්රායෙල් ජනතාවට තිබුණා මිස්ර දේශයේ තියෙනා ඒ සිතුවිල්ල තිබුණා. ஏனென்றால் எப்பொழுதும் அதையே அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். එම මොහොතකම ඒගොල්ලන් ආපසු බැලුවා මිස්ර දේශේ. எது சம்பவித்தாலும் அதையே அவர்கள் சுட்டி காட்டினார்கள். මොකක් සම්බන්ධ වුණා නම් නිතරම කතා කරන්නේ මිස්ර දේශය ගැන. ஆனால் அவர்கள் காண முடியாத அந்த தேசத்தை ஆபிரகாமை போல கடந்து செல்ல வேண்டிய நேரமாய் இருந்தது. දන්නේ තීදයක් ඒගොල්ලන් දකින්න ඕන නම් ආබ්‍රහාම් වගේම ඉස්සරහට යන්න වෙනවා. ஏனென்றால் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். දෙවියන් වහන්සේ ඒක ගිවිසුමක් කරලා තිබ්බා. அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்படுகிற ஜனங்கள் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். ඒ කියන්නේ විවස්ථාවත් එක්ක ගමන් කරන අය පිටිපස්සෙල්ලා ඒ වචනත් එක්ක அதான் திகசுரா அது எப்பொழுதும் அது மாற முடியாது. ඒක තමයි අනාගත වතුරුතුමා කතා இன்றைக்கும் அதுவே அங்கே කරලා சம்பவிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுதும் அதே சம்பவம். අදත් ඒකම සම්බන්ධ ඒ ක්‍රියාවම සිදු වෙනවා. அன்னைக்கு அங்கே தேவன் மோசேயை அடையாளப்படுத்தினார். එදා මෝසස් තුමාව අඩයාලම් එදින இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை காணாமல் இருந்தார்களா? ඉස්රායෙල් ජනතාව මෝසස්ව බලන්නේ හිටියද? கண்டார்கள். දැක්කා. மேகத்தை காணாமல் இருந்தார்கள். බලාකුළු දැක්කා. அதை கண்டார்கள். ඒකත් දැක්කා. அற்புத அடையாளத்தை கண்டார்கள். ඒ දෙවියන් වහන්සේගේ මහිමය ලකුණ ආස්කම් සියලු දේම දැක්කා. எல்லாமே கண்டார்கள். සියලු දේම දැක්කා. அங்கே திகசா வேதம் சங்கீதத்திலே சொல்லப்படுற அவர்கள் அங்கே அதாவது செங்கலுடைய கண்மலையிலே அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். செங்கடல் ඒ කියන්නේ ගීතාවලියේදී කියන රතු මූදේදී ඒගොල්ලන් බෞද්ධිස්ම ගත්තා කියලා කියනවා. அங்கே வெளியே அடிக்கப்பட்ட இரத்தத்துக்கூடாக அவர்கள் பரிசுத்தமாக்கலை கண்டார்கள். ඒ කියන්නේ පිටස්තරේදී ලේ වගුරුව එකෙන් ඒගොල්ලන් සුද්ධකම ஆனால் கானானுக்குள்ளே அவர்கள் போக முடியாமல் இருந்தது. නමුත් ඒගොල්ලන් කානාන් තුරට එතුල් වෙන්න இன்னைக்கு බැහැ. எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு செய்தியிலே அங்கே பின்னாக வந்திருக்கிறார்கள். අද බැලුවා නම් මේ පණිවිඩයත් එක්ක ආපස්සට වෙලා ගොඩාක් අය ඉන්නවා. இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். අද ඔයගොල්ලෝ බෞද්ධිස්මාරන් තියෙන්න පුළුවන්. அவருடைய இரத்தத்தினாலே එයාගේ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கலாம். ලේ තුලින් ඔයගොල්ලෝ සුද්ධ වෙන්න පුළුවන්. ஆனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாவிட்டால், அந்த வார்த்தை உங்களிலே வெளிப்படாவிட்டால், நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඒ බලය තුල ඔයගොල්ලන් නැත්තම් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය තුලට යන්න බෑ. நீங்கள் ஒருவேளை அந்த நிலையிலே நான் இல்லை என்று சிந்திக்கலாம். ඔයගොල්ලන් ඒ තුල ඔයගොල්ලන් නැහැ කියලා ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அதை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේට බාර දුන්නා නම් දෙවියන් වහන්සේට පුළුවන් වෙනස් කරන්න. அதனால் தான் ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே ஒரு சகோதரன் வந்து அங்கே பேசும்போது අනාගත තුමාත් එක්ක එක සහෝදරයෙක් කියලා කතා කරද්දී அவர் குடிக்கிற ஒரு சகோதரர். එයා බොඩ එක්කෙනෙක්. அப்ப அவர் சொல்றார், பிரண்ணாமே என்னாலே இதை செய்ய முடியாது. එයා කියනවා බ්‍රණම් මට මේ දේ කරන්න බෑ. நான் குடியை விடமட்டு நான் அங்கே உம்மோடு கூட நான் நடக்க முடியாது, சபைக்கு வர முடியாது. මම මේ බොඩ දේ නතර කරන්න මම වාත් එක්ක එන්න බෑ සභාවට එන්න බෑ කියලා කියනවා. அப்ப தீர்க்கதரிசி சொன்னார், අනාගත වතුරුතුමා කිව්වා நீ நல்லவனாகி மாறிட்டு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாய். ඒ කියනවා හොඳ එක්කෙනෙක් වෙලා ක්‍රිස්තුස් වහන්සේ විශ්වාස කරන්න ඕනේ කියලා හිතනවා. தீர்க்கதரிசி சொன்னார்,
நல்லவனை ரட்சிக்க இயேசு வரவில்லை. අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා හොඳ එක්කෙනෙක්ව ගලවන්න දෙවියන් වහන්සේ உன்னுடைய நிலையிலிருந்து நீ வா, தேவன் அதை மாற்றுவார். ඔයාගේ තැන ඉඳලා ඔයා එන්න දෙවියන් වහන්සේ அதுதான் செய்தியா இருக்கிறது. ඒක තමයි පණිවිඩය. அதுக்காக இந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன். මම එක්ක මේ පාපෙට මම සපෝට් කරලා කතා කරන්නේ அது தவறு. ඒක වැරදි. ஆனா அந்த தவறாலே நான் உள்ளே வர முடியாத இந்த சிந்தையிலே நீங்கள் இருக்க ඒ வேண்டாம். කියන්නේ වැරදි වලින් මම ඒකට එන්න බෑ කියලා ඔයගොල්ලෝ හිතන්න அதே போலதான் திகசு அந்த ராப்போஜனத்துக்கு நீங்கள் வரும்போது අනාගත වතුරුතුමා කියනවා මේ රාත්‍රී භෝජනෙට එන විට ஒருவேளை நீங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் ஆண்டவரே நான் பாத்திரம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ඔයගොල්ලෝ එන වෙලාවේදී දෙවියනේ මට මම අනි පාත්‍රයක් නැහැ කියලා කියන්න පුළුවන්. ஆனால் நீங்கள் ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன் என்றால் அதை மாற்றி போட அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். දෙවියන් ඒ කියන්නේ දෙවියනේ මම මේ දේ තුලින් මම වෙනස් වෙන්න කැමතියි කියන දෙවියන් වහන්සේ වෙනස් කරන්න කැමතියි. ஆனால் தவறோடு உண்டு நீங்கள் இங்கே வருவீர்கள், ஆனால் அது அபாத்திரமாய் அது நியாயத்தை போய் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ඕගොල්ලෝ වැරදි දේ තුලින් මෙතෙන්ට එනවා නම් ඕගොල්ලෝ අබාධන වෙලා දෙවියන් වහන්සේගේ විවස්ථාවට அதனால்தான் திகசுரார் நீங்க அந்த வார்த்தை அதுதான் ராப்போஜன ஐக்கியமாய் இருக்கிறது. අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා ඒ වචනේ තමයි සියලු දෙනාම සම්බන්ධ ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்பம் வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. රොටිය කියන්නේ වචනයට අඩයාලම වෙනවා. அவர் சொன்னார் நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பமாய் දෙවියන් இருக்கிறேன். වහන්සේ කියන මමම ආසේන්දලා ආපු ජීවනදායක මන්නා කියලා කියනවා. என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். මාව කන තැනත්තා මිය ගියොත් ඒක ඉපදෙනවා කියලා කියනවා. உங்களுடைய பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். ඕගොල්ලෝ පියවරු මන්නා කෑව මිය ගියා. ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். නමුත් මේ රොටිය කන එක්කේනා මිය ගියොත් ආයත් ඉපදෙනවා කියලා කියනවා. இந்த அப்பத்தை நீங்க எப்படி புசிக்கும் போது நீங்கள் மரித்தாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். ඕගොල්ලෝ මේ රොටිය කොයි ආකාරයකට කන විටදී ඕගොල්ලෝ මෙරොත් ඉපදෙන්නේ කොහමද? உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அதிலே கிரியை நடப்பித்து எடுப்பீர்களானால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாயிருக்கிறது. ඕගොල්ලන්ගේ ක්‍රියාකලාපයේ දෙවියන් වහන්සේගේ වචනය ආකාරයට තිබ්බනම් ඕගොල්ලන්ගේ මේ විදියට ඒ රොටිය ගන්නවා නම් ඒක ආශිර්වාදයි. அதனால நீங்கள் சொல்றார் இந்த ராபோஜனமானது தெய்வீக சுகத்தை அதை கொண்டு வருமா. මේ රාත්‍රී භෝජනය කියන්නේ දෙවියක සුවයක් දෙනවා කියන එක කියනවා. ஏனென்றால் அதை உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் அது நிச்சயம் கொண்டு வரும் என்று அங்கே நீங்கள் சொன்னீர்கள். ඕගොල්ලන් සැබෑ විදියට විශ්වාස කරනවා නම් ඒ දේ ඕගොල්ලන්ට ගේනවා කියන එක. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை புசித்து அவர்கள் வனாந்திரத்திலே சேதப்படாமல் அங்கே அவர்கள் அந்த களைப்பில்லாமல் புறப்பட்டு போனார்கள். ඒ ඉස්රායෙල් මිනිස්සු වනායේදී ඒ පස්කා කාලා ඒගොල්ලන් හොඳ බුද්ධියෙන් ඒගොල්ලන් ගියා. அதே போல இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை உண்மையாக இது கிறிஸ்துவனுடைய ஐக்கியம், இது வார்த்தை, நான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எடுக்கிறேன் என்றால் அது ஆசீர்வதிக்கப்படும். ඕගොල්ලෝ සැබෑ විදියට මේක දෙවියන් වහන්සේගේ වචනය මේ වචනය මම අහලා ඒක පිළිපැදලා මේක ගන්නවා කියලා ඕගොල්ලන් හිතනවා නම් ඒක ඕගොල්ලන්ට அதான் நீங்க ආශිර්වාදයි. சொல்ற வார்த்தை மாமிசமானது. ඒක තමයි අනාගත වතුරුතුමා කතා කරලා කියන ஏனென்றால் වචනය. தேவன் சாதாரண ஆனவளை அவள் மணவாட்டியாய் தெரிந்து දෙවියන් கொள்ளவில்லை. වහන්සේ සාධාරණ ආයව මනමාලිය කරේ නැහැ. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கவே மணவாட்டியை தேவன் தெரிந்து கொண்டார். ලෝකේ මවන්න ප්‍රථම දෙවියන් වහන්සේ මවලා දෙවියන් වහන්සේගේ මනමාලි කියන එක සඳහන් කරා. ஏனென்றால் அவர் செய்த கிரியையிலே அவளும் செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ කරපු ක්‍රියාවම ඒගොල්ලන් කරනවා. இன்றைக்கு கிறிஸ்து இங்கே இருப்பானால் அது மணவாட்டியின் ரூபத்திலே அவர் இருக்க முடியும். යේසුස් වහන්සේ අද මේ ඉන්නවා නම් මනමාලිගේ රූපය ආකාරයට ඉන්නවා. இங்கே மணவாட்டி இருப்பானால் அது வார்த்தையிலே வெளிப்பட வேண்டும். අද මේ මනමාලියේ ඉන්නවා නම් ඒක වචනය තුල ප්‍රකාශ වෙනවා. அதனால தேவன் தமது விசேஷித்த குணங்களினாலே அடையாளம் கண்டு ඒක கொள்ளப்படுகிறார். තමයි අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා දෙවියන් වහන්සේගේ විශේෂිත වූ දේ තුලින් එයා සඳහන් වෙනවා කියලා ஒரு කියනවා. மனிதனுடைய சாதாரண நடைமுறையிலே அது ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியும். ඒ කියන්නේ මිනිස්යාගේ ක්‍රියාකලාපෙන් මෙයා ගෑනු පක්ෂයේද පිරිමි පක්ෂයේද කියලා අඳුර ගන්න පුළුවන්. அதான் திகசி சாலமோனுடையதை கொண்டு வருகிறார். ඒක තමයි අනාගත ಋತುමා කතා කළේ සාලමෝන් தென் තුමා. தேசத்து ராஜஸ்ரீ அந்த வந்த வேளையிலே அங்கே விடைகள் அங்கே அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ඒ කියන්නේ දෙද්දේසේ ඉන්නා වූ ඒ ராஜஸ்ரீ ඒ කියන්නේ
රජකම් කරපු එක කාන්තාවක්. அப்பொழுது சாலமோனுக்கு முன்னாலே அது வைக்கப்பட்டது. එතකොට සාලමෝන් ඉස්සරහට එක තිබ්බා. அந்த கேள்வி எப்படி என்றால் ஒரு பெண்ணை ஆணை போல வேடமிட்டு நடக்க விட்டார். ඒ කියන්නේ එක කාන්තාවක් ඒ කියන්නේ මේ පිරිමි පක්ෂයක් එකට අදලා ඉවිදින්න තිබ්බා. அப்ப சாலமோன் என்ன செய்தான்? நடக்க விட்டான். සාලමෝන් තුමා ඉවිදින්න කියලා කිව්වා. அப்ப பொம்பளையில நடக்க ஆம்பளையில நடக்க வித்தியாசம். ඒ කියන්නේ ගෑනු පක්ෂයාගේ ඉවිදීමයි පිරිමි පක්ෂයාගේ ඉවිදින්නත් ඒක அப்ப அவங்களுடைய நடைய பார்த்தோன்னே அவன் சொல்லிட்டான் இது பொம்பளை. එයාගේ මේ එවිදින්න එක බලලම කිව්වා මෙයා ගෑනු කෙනෙක් කියලා. அப்ப தீர்க்கதரிசி என்ன அங்கே கொண்டு வருகிறார்? එතකොට පණිවිඩ තුමා ඒක මොනවද කියන්නේ? அவருடைய கிரியைகள் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தினர். ඒගොල්ලන්ගේ ක්‍රියාව කවුද කියන එක පෙන්වුම් කරනවා. அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மனவாட்டியா என்றால் அது கிரியையினாலே வெளிப்பட வேண்டும். මනමාලි කියනවා ඕගොල්ලන්ගේ ක්‍රියාවෙන් ඒක පෙන්නනවා. அந்த கிரியை தான் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்த முடியும். ඒ ක්‍රියාව තමයි ඕගොල්ලන් කවුද කියන එක පෙන්වුම් කරන්නේ. உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், ඕගොල්ලන්ට විශ්වාස තියෙන්න පුළුවන්. ஆனால் கிரியை இல்லாவிட்டால் அது செத்ததா இருக்கிறது. ක්‍රියාව නැත්නම් ඒක මලගියා. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் செய்தி இன்றைக்கு உலகம் பூராக அங்கே இருக்கலாம். අද මේ පණිවිඩය ලෝකේ පුරාම තියෙන්න පුළුවන්. இன்னைக்கு நீங்க அந்த செய்தியிலே அநேகருடைய வாழ்க்கையிலே கிரியை காண முடியாமல் இருக்கலாம். මේ පණිවිඩය තුල බොහෝ අයගේ ක්‍රියාව දකින්න නැති වෙන්න පුළුවන්. அப்படி இல்லாவிட்டால் அது மரணம் என்பதை நினைத்துக் ඒක கொள்ளுங்கள். නැත්නම් ඒක මරණය කියලා ඔයගොල්ලෝ ஒன்று විශ්වාස சரி කරනවා. ஒன்று தவறாய் இருக்கிறது. එකක් හරි නෑ. அதனால தான் தீர்க்கதரிசியார் அங்கே இஸ்ரவேலிலே அங்கே 2 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙන ඉස්රායලයේ අනාගත වතුරුතුමා දෙන්නෙක් හිටියා. ஒன்று பிலேயாம் ஒன்று மோசேயா இருந்தார். එක්කෙනෙක් බ්ලේයාම් එක්කෙනා අනිත් එක්කෙනා මෝසස්. நான் அதை வாசித்து காட்டுறேன். என்னுடைய சொந்த கருத்தை பேசாம நான் அதை வாசிக்கிறேன். මම ඒක කියවලා පෙන්නන්න. பாருங்க, பாருங்க, அடிப்படையிலே இருவரும் சரியாயிருந்தனர். ඒ කියන්නේ පටන්ගෙන් මෙදි දෙන්නම එකම විදියට හිටියා. பாருங்க, அடிப்படையிலே இருவரும் சரியாயிருந்தனர். දෙන්නම එකම විදියට හිටියා. தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் அந்த அடிப்படை தத்துவக்காரன் 7 படிப்பிடங்களை கட்டினான். ඒ කියන්නේ බිලයාම් ඒ කියන්නේ ඒ විදියටම පූජා ස්ථාන 8ක් ඉස්සහැදුවා. பாருங்க, பழுதற்ற காளையை செலுத்தினான். பழுதற்ற காளையை செலுத்தினான். ඒ කියන්නේ ගොන්නු වැරදි ගොන්නු පූජා කරා. பாருங்க, எல்லாமே அங்கே சரியாக அது மோசேயோடு பொருந்தினதா இருந்தது. සියලු දෙම ඒක මෝසස් එක්ක සම්බන්ධ වෙනවා. 34வது பந்தியில் ஒரே விதமான பலிபீடங்கள் அதே தேவன். එකම විදියට පූජා ස්ථානය එදුවා එකම විදියට. ஆனால் ஒருவன் தவறு மற்றவன் சரியாயிரு. අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා එක්කෙනෙක් හරි අනිත් එක්කෙනා වැරදි. பாருங்க, வார்த்தையின் அடிப்படையில் இருவருமே சரி. ඒ කියන්නේ වචනේ ආකාරයෙන් නම් දෙන්නම හරි. ஆனால் ஒருவனுடைய குறிக்கோள் ඒ தவறாயிருந்தது. කියන්නේ එක්කෙනෙක්ගේ ක්‍රියාකලාපය වැරදි. அந்த குறிக்கோள் என்னன்னு பாருங்கள். ඒ ක්‍රියාව මොකද්ද කියලා බලන්න. தேவன் அளித்திருந்த வாக்குத்தத்தத்தில் இருந்து දෙවියන් වහන්සේ දුන්නා වේ විවස්ථාවේ ඉඳලා அவனுடைய சகோதரனை விளக்க முயன்றான். එයාගේ සහෝදරයාව අයින් කරන්න දැක්ුවා. பாருங்க, ஒரே பலிபீடம் ஒரே தேவன் ஆராதனை அடிப்படையில் இருவரும் சரியாயிருந்தனர். එකම දෙවියන් වහන්සේ එකම පූජාව දෙන්නම එකම විදියට ඒ පූජා කරා. ஆனா பிலேயாம் செய்த தவறு என்னென்றால், නමුත් බිලයාම් කරපු වැරදි මොකද්ද? இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ඉස්රායල් ජනතාව එවිදලා ගියා. அவர்களை போக விடாமல் அவருடைய பிழையை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். ඉස්රායල් ජනතාව යන්න දෙන්නෙම ඒගොල්ලන්ගේ වැරදි කියලා දෙන්නා. அவர்கள் கானானுக்குள்ளே போகாமல் தடை செய்ததுதான் அவன் செய்த தவறாயிருந்தது. කානාන් තුලට ඒගොල්ලන්ව යන්න දෙන්න තුන වැරදි දේශනාවක් කරපු එක තමයි වැරදි. அதனால தான்
அவனுடைய குறிக்கோள் ඒක தவறாயிருந்தது. තමයි අනාගත තුමා කතා කරලා කියන අනා- ක්‍රියාව වැරදි කියලා. இப்ப இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஒரே செய்தி பேசலாம், ஒரே ஞானஸ்தானம் பேசலாம், ஒரே காரியத்துல நடக்கலாம். අද ඔයගොල්ලන් දකින්න පුළුවන් එකම පණිවිඩය දෙන්න පුළුවන් එකම බෞද්ධිස්මය දෙන්න පුළුවන් එකම වචනේ කතා කරන්න ஆனா පුළුවන්. பிலேயாம் என்ன செய்தான்டா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்பாகத்தை பார்த்தா. නමුත් බිලයන් මොකද්ද දැක්කේ? ඊශ්‍රායල් ජනතාවගේ පස්ස පැත්ත දැක්කා. அங்கே பின்பாகத்தை பார்த்து அவர்களை காரியங்களை கண்டு அவன் என்ன செய்தான், ஆலோசனை சொன்னான். அங்கே அந்த மனிதனுக்கு அதனாலே அவர்கள் விழுந்து போனார்கள். ඒ පිටිපස්ස බලලා ඒගොල්ලන්ට වැරදි අර්ථකථනයක් දුන්නා ඒගොල්ලන් වැටෙන්න. ஏனென்றால் அதுதான் காரியமாயிருந்தது. ඒක තමයි ඒ දේ. இன்னைக்கு நீங்க செய்தியுடைய காரியத்தை நீங்கள் அறிந்து අද கொள்ளலாம். ඔයගොල්ලන් පණිවිඩයේ තියෙන වචනේ බලන්න පුළුවන්. நீங்க எல்லா அடிப்படையிலும் ஒன்றாக இருக்கலாம். ඒ කියන්නේ සියලු දේ තුල ඔයගොල්ලන් එක් වෙන්න පුළුවන්. ஆனால் உங்களுடைய காரியத்திலே ஒரு சகோதரனுடைய வழியிலே நீங்கள் குறுக்கறுத்து அவனுக்கு எதிராக அவனுடைய பிழையை சுட்டி காட்டிக் கொண்டிருப்பீர்களானால் ඒ කියන්නේ එක සහෝදරයාගේ දේ බලලා එයාට වැරදි දෝෂාරෝප කියනවා නම් நீங்கள் பிலியாமனுடைய அதே ஆவியை பெற்றவர்களாய் ඔයගොල්ලන් පිළියම්ගේ ඒ ක්‍රියාවම කරන අය. ஏனென்றால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் ඒ වචනේ ඔයගොල්ලන්ට තුල நீங்க තිබුණා. என்ன செய்வீங்க? ඔයගොල්ලෝ මොනවද කරන්නේ? அந்த சவுனுக்கு ஆண்டவரே அவன் வழி தப்பி போற அவனை நீங்க மீண்டும் கொண்டு வாங்கன்னு நீங்க ஜெபிப்பீங்க. ඔයගොල්ලෝ මොනවද කියලා දිව්‍යන් වාසිය ඒ සහෝදරයා වැරදි කරන අනේ දෙවියනි මෙයාව නැවතත් ගේන්න කියලා කියනවා. ஆண்டவரே அவன் ஒரு உண்மையான ஒரு காரியத்திலே ஐக்கியத்திலே இருந்தவன், ஆண்டவரே அவனை மீண்டும் கொண்டு வாரும் என்று அவனுக்காக ஜெபிப்பீங்க. දෙවියනි මෙයා එතනම වචනේ ආකාරයට හිටියා. නමුත් මෙයා වැරදි දේ තුල ගියා. අනේ දෙවියනි මෙයාව ආපහු ගේන්න කියලා කියනවා. ஆனா பிலியாமுடைய ஆவி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? නමුත් ඔයගොල්ලෝ බිලයාම්ගේ ආත්මය அவங்க තියෙනවා. புறப்பட்டு போறாங்கன்னு அதை தடை செய்ய பல வழியை செய்வீங்க. ඔය ඒ කියන්නේ බිලයාම්ගේ ආත්මය තියෙනවා නම් එවිදලා යද්දී ඒගොල්ලන්ව නවතන්න වැරදි දේවල් ඔයගොල්ලන් இன்னைக்கு කරනවා. அநேக பிலியாமுடைய ஆவியில் இருக்கிறது. අද ගොඩාක් බිලයාම්ගේ ආත්මය තියෙනවා. இன்னைக்கு இது நவீன பிலியாம்கள். ඒ කියන්නේ අද තියෙන නවීන විදිහට බිලයාම් නයි. அன்னைக்கு பிலியாம் வந்து அரசனை கொண்டுதான் நிப்பாட்ட வலிக்கிறது. එදා තිබ්බව බිලයාම් ඇවිල්ලා රජතුමාත් එක්ක තමයි ඒ දේ කරේ. போட்டோ போன்ல போட்டு மெசேஜ் அனுப்பி அன்னைக்கு அநேக காரியங்களை தடை செய்வாங்க. අද ෆොටෝ දාලා මෙසේජ් දාලා ගොඩාක් දේවල් අද වැරදි විදිහට කරනවා. இன்னைக்கு அது ஒரு சௌர காரியத்துடைய நிலையான்றது சிந்தித்து பாருங்க. අද සහෝදරයන්ගේ කාර්ය දෙයක පොඩක් හිතලා බලන්න. ஏனென்றால் அடிப்படையினுடைய காரியங்கள் சரியா இருக்கலாம், ඒ කියන්නේ ඒ කියන්නේ හරි දේ වෙන්න පුළුවන්. ஆனா உங்களுடைய குணங்கள் சரியாக இல்லாவிட்டா ඒ කියන්නේ ක්‍රියාකලාපය හොඳ නැත්තම් நானா இருக்கலாம், நீங்களா இருக்கிறீர்கள், தவறா இருக்கிறீர்கள். මම වෙන්න පුළුවන් ඔයගොල්ලෝ වෙන්න පුළුවන් ඒක වැරදි නම් வேதம் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. වචනේ ඒ විදිහටයි කතා කරන්නේ. ஒருவன் சரி, ஒருவன் தவறா இருக்கிறான். ඒ කියන්නේ එක්කෙනෙක් හරි අනිත් එක්කෙනා වැරදි. நீங்கள் சரியாக இருப்பீர்களானால் வார்த்தை உங்களிலே வெளிப்பட வேண்டும். ඔයගොල්ලන් හරි නම් ඒ වචනේ ඔයගොල්ලන්ත් එක්ක ප්‍රකාශ அது நீங்களாக இருக்கலாம், நானா இருக்கலாம், வார்த்தை தான் அங்கே வெளிப்பட வேண்டும். ඒක ඔයගොල්ලන් වෙන්න පුළුවන් මම වෙන්න පුළුවන් ඒක වචනේ තමයි ප්‍රකාශ වෙන්නේ. ஏனென்றால் ராபோஜனத்துக்கு வந்திருக்கிறோம். මොකද අපි අද රාත්‍රී භෝජනයේ විත් ඉන්නවා. நீங்க போன பிற்பாடு நாங்கள் உங்களை குறித்து நாங்க குறை கூற முடியாது. ඔයගොල්ලන් ගියාන් පස්සේ ඔයගොල්ලන් ගැන වැරදි විදිහට කතා කරන්න බෑ. நீங்க ஒருவேளை செய்தியின்படி நடக்காவிட்டாலும் நாங்கள் சொல்ல முடியாது. ඔයගොල්ලන් සමහර විට මේ වචන ඒ කියන්නේ පණිවිඩයත් එක්ක ඔයගොල්ලන් நீங்க எதிராக வந்தாலும் நாங்கள் சொல்ல முடியாது. ඔයගොල්ලන් කුමක් හේතුවෙන් ආවද ඔයගොල්ලන්ට වැරදි කියන්න බෑ. நீங்கள் சொல்றார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். අනාගත වතුරුතුමා කතා කරලා කියනවා අනේ පියාණෙනි මේකලන් දන්නේ නැතුව කරනවා සමාව நீங்கள் වෙන්න. சொல்றார், இதுதான் மணவாட்டியாயிருக்கும். මේක තමයි මනමාලිය කියලා කියනවා. ஏனென்றால் அவளுடைய ஒரு பாகமாய் அவள் இருக்கிறாள். ඒ නිසාද එයාගේ එක පාප එක අවයක් කියලා කියනවා. அதான் நீங்கள் சொல்றார், மணவாட்டி ஆனவளை தேவன் சண்டக்காரிய மணவாட்டியா தெரிவு செய்யவில்லை. දෙවියන් ඒ කියන්නේ මනමාලිය ඒ කියන්නේ රණ්ඩු වෙන්න අඬගේ වෙන්නේ නැහැ. அதனால ரெபேக்காவை தேவன் அழைக்கும் போது நீங்கள் சொல்றார், අය රෙබේකාව අඬගාද්දී අනාගත වතුරුතුමා தேவன் කියනවා. பரீட்சையை பாரு, දෙවියන් වහන්සේගේ පරීක්ෂාව බලන්න. ஒட்டகத்தை அனுப்புறோம்.
ඒ කියන්නේ ඔටුවාව වෙනවා. அதுபோல் அவர் சொல்றார், அவன் தாகத்துக்கு தாண்டு சொல்லும் போது அவள் என்ன சொல்றான், ஒட்டகத்துக்கு உமக்கு மாத்திரமல்ல ஒட்டகத்துக்கும் வார்த்து கொடுப்பேன் ඒ என்று. කියන්නේ වතුර තිබායට දෙන්න කියලා කතා කරද්දී ඔයාට විතරක් නෙමෙයි ඔටුරුවාටත් එක්ක දෙන්නම් කියලා කියනවා. தீகர் சொல்றான், அவளுக்குள்ளாக பொறுமை இருந்தது, சுயநலம் இல்லை, தாழ்மை இருந்தது, அவளுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தது, எல்லா கேரக்டரும் அவளுக்குள்ளே இருந்தது. අනාගත වතුරතුමා කියනවා එයාට උදව් කරන්න ඕනේ, එයාට ඒ කියන්නේ සීල දේම කරන්න ඕනේ කියන ගුණයක් තිබුණා එයාගේ අදවත. அதான் தீகர் சொல்றான், அப்படியான ஒரு மனவாட்டியை தேவன் அவள் என்ன செய்கிறார், அங்கே தேவன் கொண்டு வருகிறார். අනාගත වතුරතුමා කතා කරලා කියනවා ඒ වාගේම මනමාලියෙක්ව ගේන්න ඕනේ කියලා. அதுதான் வார்த்தை மாமிசமாகிறது. ඒක තමයි කියන්නේ වචනය මාංශ වෙනවා. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே சரீர மாமிசத்துக்குள்ளே வருமானால் අද ඒ වචනය ඔයගොල්ලන්ගේ ශරීරය තුල මාංශ වෙනවා නම් அது கிறிஸ்துவை அங்கே ඒක காண்பீர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ වෙලිදරව. அதான் வேதம் என்ன சொல்றது, வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள் என்று அழைத்தார்கள். ඒක තමයි වචනේ කියන්නේ වචනේ ලබාගත් අය දෙවිවරු කියලා කියනවා. அதனால்தான் முன்னுக்கே நாங்க ஒரு படம் தீகசுடைய கட்டிங் கொண்டு போட்டிருக்கிறோம். ඒක තමයි ඉස්සලාම අනාගත වතුරතුමා ඒක தீகசுரா කඩේ அநேகர் வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். ගොඩාක් අය වචනේ කියවන්නේ. அதனால்தான் தீகசுரா, அதனால்தான் தேவன் உங்களுக்குள்ளே வார்த்தை எழுதினார். ඒක නිසා තමයි දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන් තුල වචනේ ලියුවා. தேவனை காணணும் என்றால் உங்களில் இருந்து தான் தேவனை දෙවියන් காணணும். වහන්සේව දකින්න ඕන නම් ඔයගොල්ලන් තුලින් තමයි දෙවියන් இன்னைக்கு වහන්සේ. தேவன் வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்களானால், අද දෙවියන් වහන්සේ එවිත් ඉන්නවා කියලා කියනවා නම් அந்த நிச்சயாத்திரம் நடந்திருக்குமானால் ගිවිසුම වුණා නම් ஏதாவது ப்ரொமிஸ், அதாவது வாக்குறுதி உரிமை காரியமாய். ඒක ඇවිල්ලා ඒ ගිවිසුම සඳහන් වෙන්නේ அதான் நான் அந்த தீக்கட்சி அடிக்கடி நீங்க அந்த மெசேஜ்ல அந்த கதையை பார்த்தா நீங்க அப்படியே ரகசியத்தை கண்டுகொள்ளலாம். ඒ நான் මැසේජ් முடிக்கிறேன், 5 நிமிடத்துல முடிக்கிறேன். ඒ පණිවිඩය ඔයගොල්ලන් බැලුවා ඒ මැසේජ් එකේදී ඒ විදිහට කතා කරනවා. ஏனென்றா தீக்கர் சொல்லார், ஒரு வாலிப ஒரு அரச, அதாவது ஒரு வாலிபனை குறித்து அவன் ஐஸ்வர்யவான். එක තරුණයෙක් ගැන කතා කරනවා. ඒ තරුණයා ඇවිල්ලා පෝසත් එක්ක அவன் சிக்காகோக்குள்ளே அநேக பெண்களை பார்க்கிறான், அவனுக்கு உண்மையான ஒரு நல்ல பெண்ணை தெரிவு செய்யலாம். චිකාගෝයේදී එයා බලනවා බඳින්න රූප රජිනී බලන නමුත් ඒකේ හොඳ නැති අය තමයි. ஆனா அவன் என்ன செய்யறான், வேறு இடத்துக்கு போறான் ஒரு பெண்ணை தெரிவு செய்ய. නමුත් එයා වෙන දේශයකට යනවා එක කාන්තාවක් ලබා ஆனா ගන්න. அந்த இடத்துல இருந்த ஐஸ்வர்யமான ஸ்திரீகளுக்கு அது அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. ඒ තියෙනව ධනවත කාන්තාවට ඒ පණිවිඩය යනවා. அவங்க எல்லாமே அழகாக உடுத்தி அங்கே லிப்டிக் அடித்து எல்லாவித அலங்காரத்தோடு ඒ இருக்கிறார்கள். කාන්තාව ලස්සනට ලිප්ටික් ගාලා හොඳට ආඩම්බර විදියට ඇඳගෙන ඉන්නවා. ஆனா அவன் அங்க வந்து பார்க்கும்போது அவன் சொல்றான், நான் அங்கே பார்த்த பெண்களையே நான் இங்கே මම ඒ காண்கிறேன். චිකාගෝයේදී බැලුවා ඒ කාන්තාව තමයි මෙතනත් ඉන්නේ කියලා. ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு ஒரு பாடல் சத்தம் கேட்டு அங்கே அருகிலே அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணானவள் அங்கே பாடிக்கொண்டிருந்தாள். නමුත් එයා ඒ විදිහේ එක කාන්තාවක් සින්දු කියද්දී ඒක අහලා ගීතිකා කියද්දී ඒක අහලා බලනවා ඒ කාන්තාව. அவளுடைய குணங்கள், அவளுடைய பேசும்போது அவளுடைய அழகை கண்டு அவன் என்ன செய்றான், ஏழ்மை வேலைக்கார பெண்ணாய் அவள் இருந்தாள். නමුත් එයාගේ අලංකාරය එයාගේ සෝපමානව දැකලා එයා වැඩකාර කාන්තාවක් විදිහට. அப்பொழுது அவர் சொன்னார், என்னை விவாகம் பண்ண உனக்கு விருப்பமா? එතකොට එයා කතා කරලා කියන මාව විවාහ කරන්න වඩ කැමතිද කියලා. அப்ப அவர் சொல்றார், எனக்கு விருப்பம், ஆனால் நான் தகுதி இல்லை என்று. මට කැමති නමුත් මට ඒක තරහා දිරම නැහැ කියලා කියනවා. அவர் சொல்றார், நீ அதை குறித்து பயப்படாதே, එයා කියනවා ඒක නවා කනගාටු වෙන්න එපා. நான் மீண்டும் வருகிற வேளையிலே எனக்காக நீ உண்மையா இருப்பாயானால் நான் நிச்சயம் உன்னை விவாகம் பண்ணுவேன் என்று. මම නැවත එන විට ඔයා මාව විශ්වාස කරලා ඔයා ඉන්නවා නම් ඒ විට ඉතින් මම ඔයා බඳිනවා කියලා කියනවා. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அதே வண்ணமாக உண்மையாகவே அவனை நினைத்து கொண்டு அவன் வருவான் என்ற அந்த ஏக்கத்தோடு ஒவ்வொரு சாயங்கால வேளையிலும் அவள் ஓடி போய் அவள் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருப்பாள். එයා විශ්වාස කරලා ඒ ඇදහිල්ලත් එක්ක එයා හිටියා. එයා විශ්වාස කරා එයා බඳින්න එනවා කියන එක එයා එම මොහොත දිව්වා බැලුවා විශ්වාස කරගෙනම හිටියා. அந்த மற்ற பெண்கள் எல்லாமே ஏளனமாய் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். අනිත් කාන්තාව එයාට ඩ්‍රොයික් දෙයක් කියලා ඉනා වුණා. அந்த ஒரு ஐஸ்வர்யமான மனிதன் உன்னை விவாகம் ඒ பண்ணுவானா? පෝසත් ධනවත් එක්කනවා බඳින්නේ නැහැ කියලා. அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வானான்? එයා
එයා මේ වාගේ කාරණාවක් කරයිද? ஆனால் தான் உழைக்கிற பணத்திலே அவள் அந்த வஸ்திரத்தை எடுத்து அதை வாங்கி அந்த திருமண அந்த வஸ்திரத்தோடு அவள் ஒவ்வொரு முறையும் அந்த சாயங்கால வேளையிலே எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். නමුත් එයා වැඩ කරලා අම්බු කරනවා ඒ මුදල අරගෙන වස්තුරක් ඇඳගෙන එම මොහොතකම අවස් වෙලාවේදී අවස් වෙලාවේදී එම මොහොතකම කියලා දුවලා බැලුවා. ஒரு நாள் அவன் உண்மையாகவே வந்தான். එක වෙලාවකදී එයා ඇත්තටම ආවා. வருகிற வேளையிலே அவன் சொல்றான், நீ உண்மை உள்ள ஒரு ஸ்திரீ என்றதை நான் காண்கிறேன் என்று එයා එන சொன்னான். විදිහේදී ඔයා ඇත්තම නියතමාන කාන්තාවක් කියලා அவள் කිව්වා. கேட்கிறாள் எப்படி என்று. එයා ආන කොහමද அவர் කියලා. சொல்றார், நீ எனக்காகவே உண்மையாகவே உன்னுடைய இருதயத்திலே என்னை நினைத்துக் கொண்டிராயா இருக்கிறாயா என்று பார்க்க நான் ஒரு வேலையாளை வைத்து விட்டு போனேன். එයා හැම මොහොතකම ඔයා මාව විශ්වාස කරන මම එනවා කියන එක බලනවාද කියන එක මම හැම මොහොතකම அந்த කාර්යයක් තියලා அவளுக்காக நியமிக்கப்பட்ட அந்த மனிதன் இவள் எப்படி அவனை நினைத்து கொண்டு உள்ளத்திலே பார்த்து கொண்டிருக்கிறாளா என்பதை அப்டேட்டாக ஒவ்வொரு நாளும் அவனுடைய எஜமானனுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தார். එක වැඩකාරයෙක්ව තිබ්බ හැම මොහොතකම මාව විශ්වාස කරලා හදවතින්ම සී කරනවාද කියන එක ඒ වැඩකාරයා ඇවිල්ලා ඒ ධනවතාට කියාගෙන හිටියා. அதுதான் மெசேஜ் ඒක ஆயிருக்கு. තමයි පණිවිඩය. அதான் திகஸ்ரா அதே போல ஒரு கண்காணியை தேவன் இப்பொழுது வைத்து விட்டு ඒ கொண்டிருக்கிறார். විදිහටම එක වැඩකාරයෙක්ව දෙවියන් වහන්සේ තියලා அது තියෙනවා. யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ඒක කවුරුත් නෙමෙයි සුද්ධාත්මයන් වහන්සේ ඒක ඔයගොල්ලන් බලාගෙන ඉන්නවා. தேவன் தன்னுடைய சிந்தையை வெளிப்படுத்தி போய்விட்டார். දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ සිතුවිල්ල එළිදරව් කරලා அந்த කියනවා. எலிசேர் வந்து தேவன் எப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியை எதிர்பார்க்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி கடந்து விட்டார். ඒ කියන්නේ එලිසෙ එවිල්ලා කිව්වා ගොයි වාගේද මනමාලිය කියන එක එයා කතා කරා. அன்னைக்கு ஈசாக்குக்கு அந்த எலிசேர் ஒரு மணவாட்டி தன்னுடைய அங்கே ஆபிரகாம் எஜமானன் எப்படி அதை அவன் பார்க்கிறானோ அதை சிந்தியாக வெளிப்படுத்தினான். ඒ කියන්නේ ආබ්‍රහාම් කොයි විදියටද තමන්ගේ පුතාට මනමාලිය ඕනේ කියන යාගේ සිතුවිල්ල තිබ්බද ඒ ආකාරයටම මේ එලිසෙ බැලුවා. அதே போல சிந்தையை தீர்க்கதரிசிக்கூடாக தேவன் அங்கே மணவாட்டியை குறித்து ඒ வெளிப்படுத்தினார். විදියටම අනාගත වතුරුතුමා තුල ඉන්නොත් ඒ මනමාලිය කොයි ආකාරයට ඉන්න ඕනේ කියන එක එළිදරව් இன்னைக்கு කරා. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியை அவர் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ ආකාරයටම මනමාලිය අද බලනවා. இன்றைக்கு அந்த வண்ணமாக தேவன் விரும்புகிற மணவாட்டியாக நீங்கள் இருப்பீர்களானால் අද දෙවියන් වහන්සේ කැමති වෙන මනමාලිය ඇටියට ඔයගොල්ලන් ඉන්නවා. நீங்கள் கைவிடப்படாதபடி நிச்சயம் உங்களுக்காக அவர் ඔයගොල්ලන් வருவார். අත්හරින්න දෙවියන් වහන්සේ එනවා ඔයගොල්ලන්ව කෙඳවන්න. அதுதான் தேவன் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை கூடாக மணவாட்டி எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை ඒක வெளிப்படுத்தியிருக்கிறார். තමයි අනාගත වතුරුතුමා තුලින් මනමාලිය කොහොමද ඉන්න ඕනේ කියන එක එළිදරව් කරලා அதுதான் வார்த்தை மாமிசமாகுது. ඒක තමයි වචනය මාංශ இன்னைக்கு ආකාරය. மணவாட்டி கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர். අද මනමාලිය යේසුස් වහන්සේව එළිදරව් කරලා இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் ඒ වචනය අද ඔයගොල්ලන් තුල තියෙනවා නම් அந்த இயேசுக்குள்ளாக இருந்த அந்த வார்த்தை எப்படி தேவனாக அது வெளிப்பட்டதோ යේසුස් වහන්සේ තුල තිබ්බ වචනේ කොහොමද දෙවියන් වහන්සේ ආකාරයට එළිදරව් කරලා දුන්නාද? அவருடைய கிரியையில் தான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். එයාගේ ක්‍රියාව තමයි එයාගෙන සාක්ෂි දෙන්නේ. அதான் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும்போது அவர் சொன்னார், යේසුස් වහන්සේ මේ පොළවේදී ඒක තමයි කතා කරේ. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், දෙවියන් වහන්සේගේ වචනය ඔයගලන් කියවලා බලන්න. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, ඒ තුලින් සදාකාලික ජීවිතේ තියෙනවා කියලා කිව්වා. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். මාගෙන සාක්ෂි දරන්නේ ඒ වචනය. அதே போலதான் இன்னைக்கு மணவாட்டி வார்த்தையின் பாகமாயிருக்கிறார். ඒක තමයි අද මනමාලි දෙවියන් වහන්සේගේ වචනය වචනයේදී කොටස වෙනවා. இன்னைக்கு அந்த வசனம் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமா? ඒ වචනය ඔයගලන් තුල තියෙනවා உங்களோட නම් வாழ்க்கையில அதை காண අද முடியும். ඔයගලන්ගේ ජීවිතය තුල ඒක බලන්න. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டிக்காகவே அவர் வருகிறார். දෙවියන් වහන්සේ ඒ විදිහට ඉන්නව මනමාලිය බලන්න තමයි. அப்படியான வழி அங்கே கடந்து செல்ல முடியும். ඒ විදිහට ඉන්න අය තමයි එන්න යන්න පුළුවන්. அதனாலே நாங்கள் ஒரு ராபோஜனத்துக்கு நாங்கள் ඒ வரப்போகிறோம். නිසා අපි අද රාත්‍රී භෝජනෙට එන්න යනවා. நான் சிறு காரியமாக தான் உங்களோடு பேசினேன். අද පොඩි කාරණේ වලත් එක්ක කතා කරලා ஏனென்றால் நேரம் அங்கே கடந்து போய் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள செய்தி நம்ம நின்று போகும்.
අද ඒ කියන්නේ ගොඩාක් වෙලා යනවා ඒක ට්‍රාන්ස්ලේට් කරද්දී ඒක තවත් වෙලා යනවා. புரியாததை கர்த்தர் நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் புரிய வைப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ධර්මයේ සුද්ධාත්මයන් වහන්සේ එළිදරව් කළා දෙයි කියලා අපි அதனாலே வார்த்தையை ඒ விசுவாசியுங்கள். නිසා වචනේ වල විශ්වාස இது කරන්නේ. வெறுமனே ஒரு ரொட்டி மாத்திரமே. ඒ මේක නිකන් රුටියක් විතරයි. ஆனால் அந்த வார்த்தையை உண்மையாக விசித்து இதை புசிப்பீர்களானால் ඒ වචනේ විශ්වාස කරලා මේක භෝජනය කරනවා නම් அது ஜீவனை ඒක கொண்டு ජීවනයේ එනවා. அதனால்தான் தேவன் அப்படியான ஒரு மனிதனே தேவனோடு ஐக்கியம் கொள்ள அவர் ඒ விரும்புகிறார். නිසා තමයි ඒ වාගේ මනුෂ්‍යත් එක්ක දෙවියන් වහන්සේ සම්බන්ධ වෙන්න කැමති. அந்த ஐக்கியத்தையே நாங்கள் விரும்புகிறோம். ඒ සම්බන්ධව අපි වෙන්න කැමති. ஏன்னா மாமிச ஐக்கியம் நாளையோடு முறிந்து ඒ போகும். කියන්නේ අපි මාංශ ආකාරයට එකමුතු භාවයක් ஆனால் வார்த்தையை ஒரு වෙනවා. நாள் பிரிக்க මේ முடியாது. වචනේ කවදාකවත් වෙනස් කරන්න බෑ. உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கும்போது அது நிச்சயம் ஒன்றே ஒன்று சந்தேகம். ඕගොල්ලන් තුල ඒ වචනේ තියෙනවා නම් මා තුල ඒ වචනේ තියෙනවා නම් ඒක සම්බන්ධතාවය. உங்களை ஒருவேளை நான் மாமிசத்திலே புரியாமல் இருக்கலாம். සමහර විට මම මාංශ ආකාරය ඕගොල්ලන් දන්නේ ஆனால் වෙනවා. வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் வார்த்தையிலே நீங்கள் யார் என்பதை என்னால் கண்டுகொள்ள முடியும். නමුත් ඕගොල්ලන් වචනේ තුල ඉන්නවා නම් ඒ වචනේ ආකාරයට ඕගොල්ලන් කවුද කියලා දැනගන්න පුළුවන්. அன்பு அன்பை தான் சந்திக்க முடியும். ප්‍රේමයේ ප්‍රේමයත් එක්ක තමයි සම්බන්ධ වෙන්නේ. அதுதான் உண்மையான அன்பாய். ඒක තමයි සැබෑ ප්‍රේමය. நாங்கள் தெய்வீக அன்பை நினைவு கூற අපි வேண்டும். ඒ කියන්නේ දිව්‍යන් වහන්සේගේ ප්‍රේමය ගැන අපි நாங்கள் ஒருவர் தவறு விடும் போது நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்கள். ඒ කියන්නේ එක්කෙනාට එක්කෙනා අපි අත්හැරදී අපි සමාව දෙන්න. அதான் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிலும் ඒක තමයි සුදෝ ලිවිල දින ස්වාමී යේසුස් වහන්සේගේ සිතම ඔයගොල්ලන්ගේ සිතට තියෙනවා. அதனாலே நிச்சயம் கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔයගොල්ලන්ව ආශිර්වාද කරනවා. நாங்கள் பாடல் பாடுகிற வேளையிலே நாங்கள் ராபோஜனத்துக்காக நாங்கள் අපි ஆயத்தம் ගීතිකා ගායන විට අපි රාත්‍රී භෝජනයට අපි ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் இந்த ராபோ